மைக்கம் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அனைவருக்கும் இனிய ஓணம் மற்றும் மிலாடி நபி திருநாள் வாழ்த்துக்கள். பேரிடர் கால நிவாரணப் பணிக்கு அமைச்சர்கள் மண்டல வாரியா ஒதுக்கியிருக்காங்க. மற்றும் சட்டசபை நிகழ்வுகள் நேத்தி பேசினது, அதோட தொடர்ச்சியா இன்னைக்கு கொஞ்சம் பேசுவோம். அமைச்சர் பிரபு பேசினது, அமைச்சர் ஆதவர்ஜுனா அவர்கள் பேசினது பத்திட்டு இன்னைக்கு பேசுவோம். சட்டசபையில யார் பெஸ்ட் பெர்ஃபார்மர் அப்படின்ற டேட்டாஸ்லாம் வந்திருக்கு. மற்றும் தாவேகா ஆட்சியை கவிழ்க்க சதியா, இன்னும் பல விஷயங்களை பற்றி தான் இன்னைக்கு விவாதிக்க இருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்கம் சார். வணக்கம். கமெண்ட்ஸ் பல இது வருது பார்க்குறேன். அதில் சில பேர் வந்து விஜயகாந்த் பற்றி முழுமையாக சொல்லன்றாங்க. முழுமையாக சொல்லணுன்னா தனி எபிசோடு தான் போடணும். எல்லா படத்தையும் சொல்லணுன்னா அதுக்கும் தனி எபிசோடு தான் போடணும். நம்ம அவரை பற்றி ஒரு 10 நிமிஷம் சொல்லலாம் அப்படின்றத தான் சொல்கிறது. இது ஒன்று. ரெண்டாவது, ஆண்கள் இடஒதுக்கீடு பற்றி அதை பற்றி ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க? ஆண்கள் தான் ஆக்கிரமிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த கேட்ட நபருக்கு வேணால் பிடிக்காமல் இருக்கலாம். ஆண்கள் பாதுகாப்பு சங்கம்னு ஒருத்தர் ஆரம்பித்தார். அந்த மாதிரி கூத்துலாம் நடந்தது. ஆண்கள் பாதுகாப்பு சங்கம் ஒரு ஒரு இடத்துல எல்லாருக்கும் உரிமை இருக்குது. அங்கே யார் அதிகம் பாதிக்கப்படுறாங்களோ அவங்கள பற்றி தான் எப்பவுமே நம்ம பேசுவோம். பெண்கள் வேலை செய்த பொழுது ஆண்களுக்கு அப்போ இடஒதுக்கீடு இப்போ 33% பேசுகிறாங்க. அப்போ இதுக்கு முன்னாடி பெண்கள் வேலை செஞ்சப்போ அது இடஒதுக்கீட்டில் வராதா? ஆண்கள் தான் ஆக்கிரமிச்சிட்டு இருந்தாங்களா? அப்படி இப்படின்னு அதை கேட்குறவருக்கே தெரியும். ஒவ்வொரு ஆஃபீஸ்லையும் எவ்வளோ பெண்கள் வேலை செய்கிறாங்க, இல்லாட்டி ஒவ்வொரு துறையிலையும், இல்லை இந்த பொது நிர்வாகிகளாக நம்ம சட்டமன்ற உறுப்பினர்கள் இந்த மாதிரி வர்றவங்க கூட பெண்ணுக்கான இடம் அப்படின்னு ஒதுக்குன இடத்துல கூட ஒரு முறையான பெண் வராருன்னு பார்த்தா இல்லை. யாரையாவது போட்டு அவங்க வீட்டுக்காரர் தான் சேர்மனாக இருப்பார். படமே வந்துச்சு, வெப் சீரிஸ் ஒன்று வந்துச்சு, நல்லாயிருக்கும். தலைவெட்டியான் பாளையம். அதில் ஒரு அருமையாக இருக்கும். அந்த படம்லாம் பார்க்கணும். அந்த மாதிரி நிலைமை தான் இன்றைக்கி பெண்களுக்கு இருக்கிறது. அதேமாரி பெண்கள் வருகிறார்கள். இந்த ஒரு பாட்டு பெண்கள் வர்றதுனால ஆண்களிடம் பறி போகுது அப்படின்றதெல்லாம் வந்து ஒரு பெண்ணு சம்பாதிக்கனால ஒரு குடும்பம் தானே வாழுது. அதனால் பெண்களுக்கான 33% இடஒதுக்கீடே இன்னும் வரல. அதாவது வரலன்னா என்ன அர்த்தம்னா, அப்போ அவர் கேட்குறது, அவங்க ஆஃபீஸில் அவர் ஒரு வேலை செய்கிறவராக இருந்து அங்கே ஒரு 50 பெண்கள் 50 ஆண்கள் செஞ்சா, நீங்கள் சொல்கிறீங்க எங்கள் ஆஃபீஸில் 50 பேர்னா ஏதோ ஒரு இடம் 2 இடம் அதை வச்சுட்டுலாம் முடிவு பண்ண முடியாது. வேலையில் இத்தனை % இருக்கணும், எல்லாத்துலேயுமே இத்தனை % இடஒதுக்கீடு வரணும், மக்கள் பிரதிநிதிகள் எம்பி எம்எல்ஏக்கள் எல்லாத்துலேயுமே வரணுன்றதுக்காக தான் அந்த சட்டத்தை கொண்டு வராங்க. அப்படின்னா இல்லைன்னு அர்த்தம். எத்தனை பேர் பெண்கள் இருக்கிறாங்க? 24 பேர் என்னமோ இருக்காங்க. ஆமாம். 234 24 கணக்கு எடுத்துகிட்டு 12%. அப்போ 33% வரல. அமைச்சர்கள் எத்தனை பேர்? 2 3 பேர். 3 அமைச்சர்களா? ஆமாம். விஜயலட்சுமி, கீர்த்தனா, கமல் 4 அமைச்சர்கள். ஜெகதீஷ் 4 அமைச்சர்கள். 35ல் 4 போட்டுங்க. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட இருக்குது. அப்போ பெண்களுக்கு உரிய முக்கியத்துவம் இல்லை. அவங்களுக்கு அந்த தகுதி இருக்கா அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள், தகுதி எப்படி வருது பாருங்கள். தகுதி இல்லாமல் வச்சுக்கிட்டு இருக்கிறது யார் பொறுப்பு? அது ஒன்று இருக்குது. இப்போ சென்னை மேயர் ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவர் பெண் அப்படின்னு ஒதுக்கீடு இருக்குது. அதனால் மேயர் பிரியா வந்தாங்க. அவங்க எவ்வளோ தகுதியாக இருந்தாங்கன்ற நம்ம ஊரே பார்த்துச்சு. அப்போ தகுதியான ஆட்களை அந்த கட்சி வளர்க்கலன்னு தான் அர்த்தம். இல்லாட்டி தகுதியான நபர்களுக்கு அவங்க கொடுக்கல, ஏதோ ஒன்று ஃபில் பண்ணோம் அந்த இடத்துல அப்படின்ற மாதிரி தான் போச்சு. அதனால் பெண்களுக்கான இடஒதுக்கீடு ரொம்ப முக்கியம். அதில் வந்துக்கிட்டு ஆண்களுக்கான இடஒதுக்கீடு ஏன் கேட்க மாட்டேங்குதுன்னா, மீதி இருக்குது ஆண்கள் தானே. 100 பேரில் 33 பெண்கள் கொடுத்தா மீதி இன்னும் யார் கொடுக்க போகிறாங்க? ஆடு மாடு மிருகங்களை கொடுக்க போகிறாங்க. அப்போ 67 உறுதிப்படுத்துங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? அது சொல்ல முடியாது. இப்போ ஒரு இடத்துல வேக்கண்ட் இருக்குது, அது வந்து பிரச்சனைலாம் வரும். ஒரு வேக்கண்ட்டுன்னா மெரிட்டில் சில பேர் பெண்கள் வந்துடுவாங்க. அப்புறம் வந்து 33%ல் அவங்களுக்கு தனியாக இது கொடுப்பாங்க. இப்போ மெரிட்டில் ஒரு 5 பேர், 33ல் ஒரு 33 பேர்னா 38 பேர் இருப்பாங்க. அப்போ ஏன் 38 கொடுத்தீங்கன்னு கேட்கலாம் முடியாது. இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் இருக்குது, நடைமுறை சிக்கல்கள்லாம். ஆனால் இவ்வளோ கொடுத்தும் பெண்கள் வந்து அந்த அளவுக்கு வரலையே. தனியார் துறையில் தான் இருக்காங்க அதிகமாக, மற்ற துறைகளில் அந்த அளவுக்கு இல்லை அப்படின்றது. அதனால் விளக்கம் கேட்குறவர் மட்டும் இல்லை, வெளியில் இருக்கிறவங்களும் சேர்த்து நம்ம சில விஷயங்கள் சொல்லணுன்றதுக்காக கொடுக்குறோம். மற்றபடி இது ஒன்றும் பெரிய விஷயம்லாம் கிடையாது. ரைட் சார். நேற்று சட்டமன்றத்தில் பல விஷயங்கள் பேசியிருந்தோம், அது தொடர்ச்சியாக இன்றைக்கி கொஞ்சம் பேசலாம். நேற்று சட்டமன்றத்தை பற்றிய பேச வேண்டியது கொஞ்சம் இருக்குது. அதாவது சபாநாயகருக்கே சங்கடத்தை ஏற்படுத்துகிற விஷயங்கள்லாம் கூட நேற்று நடந்தது. சட்டமன்றம்
இதோட மோசமாக நடந்திருக்குது, உண்மைதான். இப்போ நேரலை வந்துடுச்சு. திமுகவினர் அவங்க வேலையை காமிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. அதெல்லாம் ஓகே. தாவேகால அமைச்சர்கள் என்ன பண்ணுறாங்க? அது ஒன்று இருக்குல்ல. 2 பேரை தவிர. ஒரு விஷயம் பேசுகிறோன்னா பேசி முடிக்கும்போது ஒரு நாட்டு வைக்கிறாங்க, இல்லாட்டி ஒரு ஜாட பேச்சு பேசுகிறாங்க, அதை ப்ரொவோக் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க. அதில் இருந்து வாதம் ஓட ஆரம்பிச்சிடும். அப்புறம் அதுக்குள்ளே போய் பேசினுக்கிறாங்க. அப்போ என்ன ஆகுது? அந்த நேற்று தான் சட்டமன்ற வரலாற்றிலே 10 மணி நேரம் நடந்திருக்கு. 7:15 மணிக்கு முடிச்சிருக்காங்க. 9:30 மணிக்கு ஆரம்பித்து 7:15 மணிக்கு, 7 மணின்னு வச்சுட்டா கூட 10 மணி நேரம் வரலாற்று சாதனை. சபாநாயகர் எல்லாரையும் பேச விட்றாரு, பண்ணுறாரு, எல்லாம் ஓகே. இந்த மாதிரி இடையிட்டு இது அப்புறம் மானிய கோரிக்கையை தாண்டி வெளியில் மானிய கோரிக்கை மேலே பேசிக்கிட்டு ஒருத்தர் இருக்கார், எம்எல்ஏ பேசுகிறாருன்னா அதில் பதில் கொடுக்குறேன்னு அமைச்சர் எந்திரிச்சு பேசி அவர் ஒரு 2 வார்த்தை எக்ஸ்ட்ரா போட்டார்னா அதுக்கு திமுக அவங்களுக்கு சண்டை ஓடிக்கிட்டே இருக்கும். இவர் உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டே இருப்பார். நடுவில் சபாநாயகர், மிஸ்டர் செந்தில் நீங்கள் பேசுகிறீங்களா என்ன அப்படின்னுவார். சபாநாயகர் அவர்கள் மறுபடியும் சண்டை, நீங்கள் பேசுங்க, நீங்கள் அவரே பேசாத, சொல்லு, பேசாத அப்படின்னு இப்படியே போய் அவருக்கு 20 நிமிஷம் 15 நிமிஷம் சொல்கிறார். இப்போ மற்றவர்களுக்கு 10 நிமிஷம். அந்த 10 நிமிஷத்தில் இது எல்லாம் கணக்கிடப்பட்டு நீங்கள் உட்காருங்க, சுருக்கமாக சொல்லி முடிங்க, நன்றி சொல்லி முடிங்க, அவ்வளோதான். சொல்ல வேண்டிங்களா சொல்லுங்கள், அவ்வளோதான். மீதி தொகுதி பிரச்சனை அது நீங்கள் மனுவாக கொடுத்துருங்க, நான் கொடுத்துட்றேன். இப்படி போகுது. அப்போ என்ன ஆகுதுன்னா, மக்கள் மன்றன்றது மக்கள் எரிச்சலாக வருவாங்க. நேற்று நான் பார்த்தது இன்னொரு ஒரு கொடுமை. இங்கேருந்து நிர்மல்குமார் ஒரு மேட்டரை கிளப்பி விட்டார். எது? அந்த மாப்பிள்ளை அந்த இதெல்லாம் சபையில் இல்லாதவங்களை பற்றி பேசக்கூடாதுன்னு ஏற்கனவே விதி இருக்குது, நமக்கு தெரியும். உடனே அவர்கள் எழுந்திரிச்சு அவங்களுக்கு தான் இதான் காரணம் இருக்கு குதிக்க ஆரம்பிச்சோன்னா தங்கம் தென்னரசு ஒன்று பேச ஆரம்பிச்சிட்டார். அவரும் சபையில் இல்லாத ஒருத்தரை பேசுகிறார். இன்றைக்கி லீமா ரோஸ் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. ஒரு ஆதவர்ஜன் அவர்களை பார்த்து தானே பேசியிருந்தாரு மருமகன். யாருடைய ஹஸ்பண்டு? லீமா ரோஸ் ஹஸ்பண்டில் அவர். நாங்கள் முறையாக வரி கட்டி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், எங்களை வந்து இந்த மாதிரி இல்லாத ஒருத்தர் இது மாதிரிலாம் பேச தவிர்க்கணும் அப்படின்னு அவங்க. இது ஓடும் பொழுதே உள்ளேருந்து இறங்கி வந்து கத்தி கூச்சல் நடக்குது. அமைச்சர்களை அடக்கிறதுக்கே சபாநாயகர் கஷ்டப்படுறாரு. சில விஷயங்கள் சொல்லும் பொழுது அமைச்சரே உட்காருங்கன்னு சொன்னாலும் பேசுகிறத பேசித்தான் உட்காருங்கன்ற மாதிரி பண்ணுறாரு. கொறடா அவர்களே, ஆளுங்கட்சி கொறடா அவர்களே உட்காருங்கன்றார். கொறடாவுடைய வேலை அவர்களை கட்டுப்படுத்துவது. அவரும் சேர்ந்து வந்து எந்திரிச்சு பண்ணியிருந்தா இது எல்லாம் ஜனங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன நீ திமுக ஆதரவாக பேசுகிற? திமுக அவ்வளோ பண்ணோம், அப்போ தாவேகா வந்து சும்மா இருக்கணுமா? திமுக கண்டிக்க மாட்டியா அப்படின்னா திமுகவை கண்டிக்கிறாங்க. தாவேகாவும் அந்த ஒர்க்கை பண்ணணும். சும்மா நாங்கள் வந்து பண்ணுறோன்னா தாவேகாவினர் ரசிப்பாங்க, தாவேகா தொண்டர்கள் ரசிப்பாங்க, பொதுமக்கள் பார்க்குறவங்க ஒரே குட்டையில் ஒரு மட்டைகள் முடிவு பண்ணுவாங்க. அப்போது அதே அவரே சொல்கிறாரு, அந்த சம்பவம் சம்பந்தமாக பேசுங்க, நான் அனுமதிக்கிறேன். அதை விட்டுட்டு சப்ஜெக்ட் விட்டு வெளியே போயிட்டு யாருடைய கவனத்தையும் ஈர்க்கவோ இல்லை வேறு எதுக்காக பேசுனீங்கன்னா சபை நேரம் வீணடிக்கப்படுது. ஆமாம், நீங்கள் பாருங்கள், அதாவது திமுகவில் 2-3 எம்எல்ஏக்கள் இறங்கி வந்து இந்த வசந்தம் கார்த்திகன் இன்னொரு எம்எல்ஏ அவர் பேர் தெரில எனக்கு, நேரடியாக ஆதவர்ஜுனாவை திட்டுறாரு. அவங்களாம் உக்காந்துடுறாங்க, அப்புறம் இவர் திட்டுறாரு. திட்டினோடனே ஆதவர்ஜுனா எழுந்திரிச்சு அவர் விரல் நீட்டி பேசினார். இது என்ன இது சட்டசபையா என்னது? யார் உங்களுக்கு சொல்கிறது? அது இந்த வியூவில் தான் தெரியுது, இந்த வியூவில் போடல. அதுக்கேற்ற மாதிரி அந்த இது பண்ணுறவங்க பண்ணிடுறாங்க. இது எப்படி சரியாக இருக்கும்? இன்றைக்கி அவர் அங்கேருந்து திட்ட, இவர் இங்கேருந்து எந்திரிச்சு தொலைச்சி கட்டுருவாங்க அப்படி இப்படின்னு சொல்ல, இது ஒரு கட்டத்தில் நேரம் அடிதடியாக மாறுமா? இது என்ன சட்டசபையாக என்ன? அப்புறம் இதை சாக்கா வச்சு நேரலையை கட் பண்ணுவீங்களா? எவ்வளோ ஒரு அற்புதமான விஷயம் நடந்துக்கிட்டு இருக்குது. மக்களுக்கு நேற்று கூட ஒருத்தர் நம்ம கமெண்ட்டில் போட்டிருக்காரு, 55னா என்ன, கவன ஈர்ப்பு தீர்மானம் என்ன, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் தெரிஞ்சுக்கிறேன் இதை வச்சு அப்படின்னு. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் ஜனங்க தெரிஞ்சிக்கும் பொழுது நீங்கள் உட்காந்து குழாயடி சண்டை போட்டு அது கை கலப்பாக மாறி மார்க்கெட் சண்டை மாதிரி மாறுதுன்னா நாளைக்கு இது எவ்வளோ பெரிய அசிங்கம். நீங்கள் பல இதெல்லாம் பார்த்துருப்பீங்க, ஏதோ ஒரு ஆப்பிரிக்கா நாட்டில் ஏதோ ஒரு நாட்டில் பார்லிமெண்ட்டில் அடிச்சுக்குவாங்க, அது நமக்கு இங்கே காட்டுவாங்க. அப்போ இந்த மாதிரி இந்த சட்டசபை அடிச்சு இது இந்தியா பூரா நாரணுமா, அசிங்கப்படணுமா? அப்புறம் ஒரு கட்டத்தில் நேரலை வேண்டான்னு முடிவு பண்ணுறதா? இன்னும் மோசமாக தான் பிளான் நடக்குதோ? நேரலை வேணான்னா இன்னும் மோசமாக போயிடும். அடிதடி கைகலப்பெல்லாம் இன்னும் அதிகமாக இருக்கும்.
அதனால் இந்த விஷயங்கள், இந்த இறங்கி வந்து பேசுகிறீங்க, இதற்கெல்லாம் மஞ்சக்கூடிய இயக்கம் அல்ல தமிழக வெற்றி கழகம், இப்படிலாம் பேசுறது இது எல்லாமே சிக்கலில் கொண்டு போய் முடியும். நிறுத்தி பார்ப்போம். அதிமுகவில் யாரும் பண்ணுறது இல்லையே, அவங்க கம்முன்னு உட்காந்து வேடிக்கை பார்க்குறாங்க. மற்ற கட்சிகளும் பண்ணுறதில்ல. ரொம்ப அற்புதமாக வாதம் வைக்கிற சௌமியா அன்புமணி உள்ளிட்ட பலர் இருக்காங்க. ஜவாஹர்லாலாம் அந்த கூட்டத்திலே இருக்கார், அவரெலாம் சாதாரணமாக இருக்கார். ஆனால் இந்த திமுக செக்ஷன் பண்ணுது, ப்ளஸ் இங்கேயும் அதுக்கு எதிர்வினைன்ற பேரில் போய் அப்போ எதுக்கு வகுப்படுத்திங்க? ஆரம்பத்தில் நல்லா அமைதியாக இருந்தேன்னா இப்போ என்ன மறுபடியும் புதுசா? இது சிக்கலை தரும், சட்டசபை மாண்பை குறைத்து விடும். டேஞ்சர். நான் நேரத்தை சொன்னேன்ல, அடிதடி கைகலப்பில் போய் முடியும். ஆமாம், பெரிய சிக்கலில் போய் முடியும். நேற்று அமைச்சர் பிரபு அவர்கள் பேசும்போது கிட்டத்தட்ட ஒரு 18 மலைகளை வந்து தரைமட்டமாக ஆக்கியிருக்காங்க அப்படின்ற கடந்த ஆட்சியில் அப்படின்லாம் சொல்லியிருந்தாரு. கிட்டத்தட்ட 320 கோடி வருஷங்கள் பழமையான மலையெல்லாம் இப்போ காணுமே அப்படின்ட்டு ஒரு டேட்டா சொல்லியிருந்தாரு. இயற்கை வளங்கள் எந்த அளவுக்கு இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்தவரை? மலைவெட்டி மலைமுழுங்கி மகாதேவன்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி மலையே முழுங்கிட்டுன்னா எவ்வளோ எம்சாண்டுக்காக உடச்சி நாசம் பண்ணுறாங்க. மற்ற ஸ்டேட் அதை பண்ண மாட்டேங்கிறான். இங்கே உடச்சி தமிழ்நாட்டுக்கு பண்ணிங்கன்னா இல்லை, கேரளாவுக்கு ஆந்திராவுக்கு ரோடு போடுறதுக்கு மற்ற இதுக்கு கடத்தப்படுது. இதில் என்ன பிரச்சனைனா, ஒரு நாளைக்கு 100 டன்னு எடுக்கணும் அப்படின்னா 1000 டன் எடுக்கிறது. இது யார் கண்காணிக்கிறது, யார் கேட்குறது, எடுக்கிறவங்க யார்? அவங்கள போய் யாராவது கேட்க முடியுமா? இதுதான் மணல் பிரச்சனை. இன்றைக்கி இடி ரெய்டு வந்து பண்ணாங்களே, எவ்வளோ பெரிய கொள்ளை அது, மணல் கொள்ளை. 4000 சில்லற கோடி இடி ரிப்போர்ட்டில் சொல்கிறாங்க. 4800 கோடி. 4800 கோடிக்கு பில்லு போடாமல் ஜிஎஸ்டி வரி இப்போ 700 சில்லற கோடி. நான் சொல்ல, இடி ரிப்போர்ட்டு. இது இல்லாமல் இவர்கள் லாரிகள் ஒரு நாளைக்கு 100 லாரினா 1000 லாரி. அப்போ அந்த போன விஷயங்கள் இது எல்லாத்தையும் ரெய்டு பண்ணால் வேறு வேறு காரணங்களை காமிச்சு சட்டத்துடைய சந்து பொந்துகளை பூந்து நீ எப்படி ப்ரெடிகேட் அஃபென்ஸில் வருவ, என்ன ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இருக்குது அப்படின்னு உச்சநீதிமன்றத்துக்கு போய், உச்சநீதிமன்றம் ஆமாம் என்ன ப்ரெடிகேட் அஃபென்ஸ் இருக்குது நீ வர்றீங்க. இல்லை சார், விஏஓலாம் கொலை செய்யப்பட்டாங்க, அது கிரிமினல் குற்றம். கொலை செய்யப்பட்டது எங்கள் ஸ்டேட்டுக்குள்ள நடக்குது, அதுக்கு நாங்கள் நடவடிக்கை எடுத்துக்க போகிறோம். இதை வச்சுட்டு நீங்கள் எப்படி மணலுக்கு இது ஆய்வுக்கு வருவீங்க அப்படின்னு. அப்போ இயற்கை வளம் கொலை போகிறது மற்ற இதை பற்றியும் கவலை இல்லை. நீ வந்த முறை தப்பு. ஒருத்தர் மதுரையில் பெரிய கராத்தே சாம்பியன் கிளாஸ் நடத்தியிருந்தார், ஆய்வு நான் கராத்தேல ஆய்வின்னு. ஒருத்தர் லோக்கல் ஆள் நல்லா அவனும் கராத்தே பண்ணுறவன், அவன் கொஞ்சம் இயற்கையாக கற்றுக்கிட்டு இருக்கிறான். நீ பெரிய மாஸ்டர் தானே, ஆமாம் வா சண்டை போடலான்ட்டுக்கிறான், வா ஸ்பேரிங் பண்ணலாம். நீ பெரிய மாஸ்டரு, நான் வந்து இது சாதாரண இது, நீ எல்லாருக்கும் சொல்லித்தர, வா சண்டை போடலான்னா நீ என்ன இது எந்த இதில் இருந்து கற்றுக்கிட்ட? இச்சின் ரியோவா கிச்சின் ரியோவா? அந்த எந்த ரியோவும் இல்லை. எனக்கு 2 கை 2 கால் இருக்குது, உனக்கு 2 கை 2 கால் இருக்குது, வா ஸ்பேரிங் பண்ணலாம். நான் முறையாக கராத்தே அதை கற்றுக்கிட்டு தான் இருக்கிறேன் அப்படின்னா அதெல்லாம் முடியாது அப்படின்னு ஒத்துக்கல. அந்த மாதிரி கதை இது. இது எப்படின்னா, நீ எப்படி வந்த? ஐயா இந்த மாதிரி நடந்திருக்கு, இவ்வளோ இது நடந்திருக்குது, விஏஓ கொலை இதுதான் கேஸு. உள்ளே வந்து நாங்கள் ரைடு பண்ணும்போது இவ்வளோ மேட்ரு கிடச்சிருக்குது. எவ்வளோ பெரிய கனிம வள கொள்ளை இது, மணல் கொள்ளை பாருங்கள், எத்தனை 1000 கோடி ரூபா பாருங்கள். அதெல்லாம் நீ பேசாத, நீ எப்படி உள்ளே வந்த சொல்லு. அதனால் இது நிறுத்தி வச்சிட்டாங்க. இப்போ மறுபடியும் ஒரு இதெல்லாம் ரெடி பண்ணி இவ்வளோ ஆதாரம் எங்களுக்கு கிடச்சிருக்கு, அதன் பேரில் எனக்கு பண்ணணும்னு பர்மிஷன் கேட்டு இப்போது நிற்கிது. அப்போ இந்த மாதிரி தான் இவர்கள் தப்பித்து கொண்டு இருக்கிறார்களே தவிர வேறு எந்த வகையிலையும். டாஸ்மாக்கு எப்படி வந்தீங்க? இல்லைங்க வேறு ஒரு வழக்கில் இது பண்ணுறோம், அதில் கிடைக்குது, அந்த டீட்டெயில் வச்சு வரீங்க. ப்ரெடிகேட் அஃபென்ஸ் எங்கே? நீ எப்படி அவரை போய் ரைடு பண்ணலாம்? நீ எப்படி இவங்களை இவ்வளோ நேரம் விசாரிக்கலாம்? எங்களுக்கு இந்த மாதிரிலாம் இருக்குது, இவ்வளோ ஆதாரம் கிடைச்சிருக்குது, லஞ்ச ஒழிப்புத்துறையில் கொடுக்குறோம், வழக்கு போட சொன்னால் போட மாட்டேங்கிறாங்க. அப்போ நாங்கள் எங்கே போகிறது ப்ரெடிகேட் அஃபென்ஸு? அப்போ ஆட்சியை உட்காந்துக்கிட்டு இவங்க யோகியர்கள் பேசுகிறாங்களா, இவங்க என்ன பண்ணாங்க? லஞ்ச ஒழிப்புத்துறையில் வழக்கு பதிவு பண்ணிங்களா? அது நாங்கள் பார்த்துக்குறோம். அரசு வக்கீல்கள்லாம் சொன்னது, எங்கள் ஸ்டேட்டியா என்ன நடந்தால் நாங்கள் பார்த்துக்குறோம், நீ என்ன அப்படின்னு. கத்தியை வச்சு பொண்டாட்டியை வெட்டுறான். ஒருத்தர் போய் சொல்லி போலீஸை கூப்பிட்டு வர்றாரு. போலீஸ் வந்தோன்னா இது பண்ணால் நீ ஏன் வந்த, அவங்க வீட்டு விஷயத்துக்கு நீ ஏன் உள்ளே வந்த, அந்த அம்மா அவனை கூப்பிட்டாங்களா, என்னை காப்பாற்றுன்னு சொன்னாங்களா? ஏங்க கண்ணதில் கத்தியை வச்சு கிழிக்கிறாங்க, கொலைகளை பண்ணாரா? அவங்களுக்குள்ள எதாவது பேசின்னு சண்டை போடுறாங்க, உனக்கு என்ன, நீ ஏன் பக்கத்துக்கிட்ட எட்டி பார்க்குற?
அவர் வீட்டுக்காரர் எங்களுக்குள்ள 1000 பிரச்சனை. நீங்கள் பார்த்தீங்கன்னா சில பேர் செய்வான், பொண்டாட்டியை போட்டு அடிக்கும் போது போய் கேட்டா நீ யாரா, என் வீட்டு பிரச்சனை இன்னும் கொச்சையாக பேசிடுவான். அப்போ என்ன ஆகும்னா கேட்டவொடனே மிரண்டுருவான், ஏப்பா நமக்கு எதுக்குப்பா வம்பு, வம்புட்டு ஒதுங்கிடுவான். நீ யாரு, எங்கள் வீட்டில் 1000 அடிச்சிக்கோ சேர்ந்துக்கோ, நீ யாரா நடுவில். நீ அதில் சில பேர் என்ன பண்ணுவான், ஏன்டா அடிச்சுக்கிறது ரோட்டுக்கு வந்துட்டீங்க, ரோட்டில் போட்டு ஒரு பொம்பளை அடிக்க வேடிக்கை பார்ப்போமா, அது வீட்டுக்குள்ளே வச்சுக்கோ, ரோட்டில் வந்து நான் கேட்க தான் செய்வேன்னு இது பண்ணுவாங்க. இன்னும் பல பேர் ஏன்பா எதுக்கு பாவம்பா அவன் பொண்டாட்டியும் புருஷன் அடிச்சிக்கோ நாளைக்கு சேர்ந்துக்குவான் உனக்கு எதுக்கு பார்ப்போம். இந்த மாதிரி ஸ்டைலில் தான் வழக்குகள் வாதாடப்பட்டது. நீங்கள் எதுக்கு வர்றீங்க, எங்கள் ஸ்டேட்டு, எங்கள் விஓ கொலை பண்ணால் அதுக்கு சட்டம், எங்கள் டிஜிபி இருக்காங்க, எங்கள் லாண்ட் ஆர்டர் இருக்குது, கமிஷனர் இருக்காங்க, அவங்க விசாரிச்சுக்குவாங்க. நீங்கள் அதை வச்சுட்டு நீங்கள் என்ன உள்ளே வர்றீங்க, நீங்கள் என்ன இதை பண்ணுறீங்க. டாஸ்மார்க்கில் எங்கேயோ ஆதாரம் கிடைச்சா டாஸ்மார்க்கில் 10 ரூபா ஜாஸ்தி வாங்குறாங்க அந்த இதுன்னா அது நாங்கள் பார்த்துக்க போகிறோம். அப்படி தானே சொன்னார் செந்தில் பாலாஜி. அது சம்மந்தமாக சஸ்பெண்ட் பண்ணுவோம், நடவடிக்கை எடுப்போம். நீங்கள் என்ன நடுவில் வர்றீங்க, நல்லா பண்ணுவீங்களே, அந்த காசு எங்கே போகுதுன்னு தானே மேட்ரு. ஆமாம், அந்த காசு எங்கே போயிருக்குது, எப்படி மாறி இருக்குது, என்னென்ன நடந்திருக்குது, ஆலைகள்லேருந்து வந்த சரக்கு எப்படி டாஸ்மாகுக்கு போகாமல் பார்களுக்கு போச்சு, சட்டவிரோத பார்கள் எப்படி அனுமதி இல்லாமல் நடத்தப்பட்டது, இதெல்லாம் எடுத்து கொடுத்தா நீ என்ன நடுவில் வருது, நீ என்ன வருதுன்னு நேராக சுப்ரீம் கோர்ட்டு போய் செல்லாது, அவ்வளோதான், தடை, இன்டீம் ஸ்டே, அவ்வளோதான். இல்லை நான் சொல்கிறது கேளுங்க, கேட்க முடியாது, எல்லாம் நீ ரெகுலர் கோர்ட்டில் பார்த்துக்கோ அப்படின்னு விடுமுறை கால நீதிபதி சொல்லிட்டு போயிட்டார். அதை நான் இப்போ வரைக்கும் சொல்கிறேன், ரிவர்க் பண்ண சொல்லி போடுங்கன்னா இது வரைக்கும் பண்ணாமல் இருக்கு. பண்ணலை. அமைச்சர் விக்னேஷ் அவர் தான் பண்ணணும், இல்லைன்னா அவர் முதல்வர்கிட்ட கேட்டுட்டு தான் பண்ணணும். ஏன் பண்ண மாட்டேங்கிறீங்க? சரி, அது ஒன்று. இந்த மாதிரி பல விஷயங்கள் அங்கங்கே அப்படி இப்படி நிற்கிது, தேங்கி கிடக்கு. அதுக்கெல்லாம் இவங்க போனது டெக்னிக்கல் பாயிண்டில். நேரு மேட்ரு என்ன பிரிகேட் அஃபென்ஸ் இருக்குது, எதை வச்சு வருவீங்க? நான் கொடுத்ததே தான்யா, நான் தான் கொடுத்துருக்கேனே, ஆதாரபூர்வமாக கொடுத்துருக்கேன். வேலை வாய்ப்புக்கு இத்தனை லட்சம் ரூபா வாங்கியிருக்கீங்க, இத்தனை பேர்கிட்ட வாங்கியிருக்கீங்க, அதில் இத்தனை கோடி ரூபா இதாக இருக்குது, ஹவாலா மூலிமா பண்ணியிருக்கீங்க, அதுக்கான ஆதாரம் இருக்குது, லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்யுங்க அப்படின்னா அப்படியே இருக்குது. நான் என் டேபிளில் ஃபைல் இருக்குது, திறந்துட்டேன் வச்சுக்கோ, அவ்வளோதான், நீ வந்துட்டேன் வச்சுக்கோ, போயிட்டேன் வச்சுக்கோன்னா சும்மாலாம் சொல்லலை. அப்போ என்ன ஆகும்? அப்படியே தான் அவங்க விசாரிக்கிறாங்க, அதிகாரிகள்கிட்ட கேட்குறாங்க. அதிகாரிகள் இருங்க சார் பார்த்து சொல்கிறேன்ட்டு, சார் ஒன்றும் இல்லை சார் சும்மா உதார் விடுறார் சார். அப்போ இன்னும் ஏறி பேசுகிறாங்க, என்ன ஃபைலு உங்களுக்கு, நான் இன்றைய தினம் நான் சேலஞ்சாக மட்டும் சொல்லவில்லை, ஒரு ஓப்பன் சேலஞ்சாகவே சொல்கிறேன், உங்களுக்கு தைரியம் இருந்தால் எங்கள் மேல் நடவடிக்கை எடுங்கள், எடுக்க வேண்டியது தானே, உங்களை எது தடுக்கிறது, அப்படி இப்படின்னு பேசுகிறாங்க. அன்றைக்கி சொன்னார் எடுக்க வேண்டியதுன்னா, எடுத்தா என்ன ஆகும்? நேற்று சொன்ன மாதிரி அதிகாரிகள்கிட்டே வந்து நிற்கும். அப்போனா முகதாட்சினி பார்க்குறீங்களா? இதுதான் பிரச்சனை. வழக்குகளை நடத்தணும். நீங்கள் உச்சநீதிமன்றத்தில் இடி மேலே இருக்க தடையை வாபஸ் வாங்கணும், இருக்கிற வழக்குகளை என்னென்ன பண்ணுன்றதை பண்ணணும். இது எதுவுமே பண்ணாமல் லஞ்ச ஒழிப்புத்துறை வச்சு எவ்வளோ வேலை பண்ணியிருக்காங்க. அப்படி லஞ்ச ஒழிப்புத்துறை ஆரம்பித்தது தான் ஜெயலலிதா வழக்கில் பெருசாக போச்சு. லஞ்ச ஒழிப்புத்துறை பண்ணால் தான் கலைஞர் அரெஸ்ட் பண்ணாங்க, இன்னும் பலரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஜெயலலிதா அரெஸ்ட் பண்ணாங்க. நீங்கள் வந்து என்ன பண்ணீங்க, சும்மா மான் கராத்தை போட்டுனுக்கிறீங்க. இவன் கொடியவன், இவன் மோசமானவன் அவங்க சொல்கிறாங்க. இல்லை இவன் கொடியவன், இவன். இதே சண்டையை சட்டசபையில் எழுந்திரிச்சிக்கிட்டு நான் சொன்னால் உங்களுக்கு ஏன் கோவம் வருது, அவர் பொதுவாக தானே சொன்னார், உங்களுக்கு ஏன் கோவம் வருது அப்படின்றதும், பொதுவாக சொன்னியா சரி ரைட்டு அப்படின்னு உட்காடுறவும் மறுபடியும் எழுந்திரிச்சு ஒரு ஜாடை இன்னொரு அமைச்சர் பேச மறுபடியும் சண்டை போடுறது, இப்படி தான் போதே தவிர நடவடிக்கை என்ன வந்துச்சு இது வரைக்கும்? ஒன்றும் இல்லையே. அதிகம் மீறி நடவடிக்கை வர மாதிரி இருந்தால் தகவல் அவங்களுக்கு போயிடுது, அவங்க போய் ஸ்டே வாங்கிட்டு உட்காந்துக்கிறாங்க. அந்த ஸ்டேவை உடைக்க கூட தெரியலையே, பெருசாக ஒன்றும் சாதிக்க முடியலையே. அப்போ என்ன சட்டத்துறை வச்சுருக்கீங்க? இதெல்லாம் எங்கே நடக்குது, எங்கே பிரச்சனை வருதுன்னு பார்த்தா அதிகாரிகள்கிட்ட வந்து நிற்கும், உளவுத்துறையில் வந்து நிற்கும். அப்போ இது உளவுத்துறைன்றவனு தான் ஒரு விஷயம் வருது. உளவுத்துறை அதிகாரி அநேகமாக டெப்டேஷனில் போகிற மைண்டில் இருக்கார் போல். மைண்டில் இருக்காரா இல்லை இவங்க அனுப்பு? இல்லை அவர் அந்த மைண்டில் இருக்கார் போல். பெண் அதிகாரி ஒரு ஏடிஜிபி
அவங்கள போடுறதா இருந்தது போல். அப்புறம் அவங்கள வேறு துறைக்கு இஓடபிள்யூ அதை போட்டாங்க. மீண்டும் அவர் ஒருவேளை போகிற மாதிரி இருந்தால் ஏடிஜி லெவலில் ஒரு அதிகாரி போடப்படலாம். அது எந்த அதிகாரி எப்படி வர போகிறாரு, என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. உளவுத்துறை அதிகாரின்றது அது ஐஜியோ இல்லை ஏடிஜியோ டைரக்ட் சிஎம் கூட கான்டாக்டில் இருக்கணும். இடைத்தரகர்களே இருக்கக்கூடாது. ஏன்னா இடைத்தரகர்களும் அந்த வேலையை எதாவது பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ டைரக்ட் சிஎம்மோட இருக்கணும். இப்படி தான் எம்ஜிஆர் பண்ணார், இப்படி தான் ஜெயலலிதா பண்ணாங்க. அது ரொம்ப முக்கியம். அவர்களும் இந்த கூட போயிட்டு திருநெல்வேலி போனால் கூட போகிறது, அல்வா வாங்கி சாப்பிட்றது, அல்வா வாங்கி கொடுக்குறது, இந்த மாதிரிலாம் இல்லாமல் அவர்களும் தங்களுடைய வேலை என்ன, ஒற்று பார்ப்பது, உளவு பார்ப்பது. அப்போ நீங்கள் வெளியே தெரியக்கூடாது. இந்த வாட்டில் ஒர்க்கை பார்க்கணும், அந்த இது பண்ணணும், அந்த மாதிரி போகணும். அதனால் இருக்கிற வழக்குகள் இடி இப்போ இவர்கள் என்ன பண்ணிட்டாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் என்னென்ன வகையில் கை கோத்துக்கணுமோ இப்போ வருதா பாசிச்ச பாஜகலாம் வார்த்தை யாராவது பேசுகிறாங்களா பார்த்தீங்களா? இல்லை, வரவே வராது. ஏன்னா அவ்வளோ பிரச்சனை இருக்குது. அதனால் அவங்களும் பாருங்கள், ஏதாவது ஈடி அதுக்கப்புறம் வந்துச்சா வெளியே? ஏன் அப்போ ஈடின்னா மத்திய அரசு ஏவி விடுறது தான் அப்படின்றது சரின்றது உருவாகுது அப்படின்னு வச்சுக்கலாமா? அது வேலையை அதை பார்க்கணும்ல. சிபிஐ விசாரணைக்கு போயிடுச்சு இந்த வழக்கு டிரான்ஸ்ஃபார்மர். அப்புறம் ஏன் ஈடி வரல? 1000 கோடி அளவுக்கு முறைகேடு நடந்திருக்கு. அப்போ அந்த பணம் எங்கே போயிருக்கும்? ஏன் வரல ஈடி? அப்போது எங்கே சமரசம் வருது? டெல்லியில் சமரசம் வருது. அப்போது இந்த விஷயங்கள் ஒரு விஷயம் எடுத்துகிட்டு கையில் வச்சுக்கிட்டு இங்கே இவர் சொல்கிறார்ல, ஃபைலை திறந்துட்டா வச்சுக்கோ உன் கதை முடிஞ்சிடும். நீங்கள் தெரிஞ்சு ஃபைல் திறந்துருப்பாங்க, பேப்பர் மிஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஃபைலை ஓப்பன் பண்ணியிருப்பாரு, பேப்பர் மிஸ் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். பேப்பரே இருந்திருக்காது, இல்லை எல்லாம் வெள்ளத்தாளாக இருக்கும். அப்போது இல்லை ஃபைலில் என்ன ஆகுதோ அங்கே சொல்லிட்டு இருப்பாங்க. நான் திரும்ப ஒரு விஷயம் சொல்கிறேன். அதிகாரிகள் அதே கவர்மெண்ட்டில் இருந்த அதிகாரிகள் இந்த கவர்மெண்ட்டில் இருந்தால் எந்த தவறு நடந்திருக்குன்னு முதல்வருக்கோ மற்ற அமைச்சர்களுக்கோ சொல்லுவாங்க. இதில் தவறு நடந்திருக்குங்க, இதில் இவ்வளோ போயிருக்குங்க, எப்படி சொல்லுவாங்க? இதோட தாண்டி பெரிய பெரிய விஷயங்கள் வந்ததுனால தான் சில துறைகளில் சொல்கிறாங்க. அதெல்லாம் பெரிய பெரிய விஷயங்கள். இல்லாட்டி இவர்கள் குறி வைக்கிற சில பேர் மட்டும் அதனால் மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு ஹைவேஸில் இதில் அதில் கூட வெள்ளை அறிக்கை விடுறதா சொல்லியிருந்தாரு. அது எப்போ என்ன கதை? அவர் மரி வில்சன் சொன்னார், பார்ட்டி ஃபண்டு பற்றி சொல்லுவார், அது சொன்னார்னு எல்லாம் இந்த பாருங்க, இது கீரிப்புள்ள, இது என்ன செய்யும்? பாம்பு பார்த்தா விடாது, கடிச்சு தலையை துண்டு ஆக்கிடும். கீரிப்புள்ள மோசமானது. இங்கே பாருங்க, டப்பாவத்தோடு டப்புன்னு தட்டுவார், அப்படி எஞ்சி நிற்கும். இது நாகப்பாம்பு, மோசமான பாம்பு. இப்போ உங்கள் மேலே விட்டா கடிச்சானா அடுத்த செகண்டு உயிர் போயிடும். அவ்வளோ மோசமான பாம்பு காட்டில் பிடிச்சி கொண்டு வந்திருக்கோம். இப்போ இந்த பாம்புக்கும் இந்த கீரிக்கும் நான் சண்டை விட போகிறேன். யார் ஜெயிப்பாங்க நீங்களே பாருங்கள். இவன் பார்த்துக்கிட்டே இருப்பான். நடுவில் என்ன பண்ணுவான், எல்லோரும் கையை காட்டுங்க, நல்லா இருக்கணும், உங்களுக்கு ஒரு குறி சொல்ல போகிறேன், கையை காட்டுங்க. எல்லார் கையிலையும் மையை தடவிடுவான். இந்த மை சாதாரண மை இல்லை, இது சுடுகாட்டில் போய் 12 மண்டலம் உட்காந்து தலைச்சாம்புள்ள மண்டை ஓடு வச்சு செஞ்ச மை அப்படின்வான். சுடுகாடுனால நம்மால் கண்டமாயிடுவானே, ஐயோ நம்ம கையில் வர தடவிட்டானே அப்படின்னு. இந்த மை டப்பா இருக்குது. நீங்கள் எல்லாம் ஐயா மாரே அம்மா மாரே, கீரிக்கும் பாம்புக்கும் இந்த பாருங்கள், கீரி மோசமானது, பாம்பை பார்த்தா விடாது, மறுபடியும் சொல்லுவோம். இது இப்போ சண்டை போட போகுது. அதுக்கு முன்னாடி நீங்கள் ஐயா மாறு அம்மா மாறு கையில் இருக்கிறத பாக்கெட்டில் இருக்கிறதெல்லாம் போடுங்க, திருப்பி நீங்கள் முடிஞ்சோடனே எடுத்துக்கலாம்னுவோம். எங்கே எடுக்க முடியும்? எல்லாம் போட்டோன்னே தாய்க்கு தலைச்சாம் பிள்ளை, வீட்டுக்கு பெரிய பிள்ளை, எல்லா கேட்டகரியும் கொண்டு வந்துடுவோம். இவங்கெல்லாம் இது பண்ணிங்கன்னா ரத்தங்கைக்கு சாவிங்க. அதனால இந்த வடிவேல் ஜோக். அதுக்கப்புறம் என்ன ஆகும், இருக்கிறதெல்லாம் போட்டு எங்கே எடுக்கிறது? யோ உன் பாக்கெட்டில் எடுத்து போடியா, நீயே நான் போட்டேனே 10 ரூபா போட்டேன்னு, இப்போ நீ 10 ரூபா போட்டேன், 600 வச்சுன்னு வடிவேல் படத்தில் வர மாதிரி. அந்த மாதிரி அந்த விபூதிலாம் அடிச்சுட்டு ஓட மாட்டாங்க, மிரட்டிகிட்டே போவாங்க. வேணுமா காசு அப்படின்வான், கையில் மை தடிக்குது பார்த்தியான்னு. அதனால் பயந்து போய் அது இந்த ஜோசியம் பார்க்கணும். இந்த மாதிரி தான் கீரிக்கும் பாம்புக்கும் சண்டை. டேபிள் மேலே ஃபைல் இருக்குது, எடுத்தோன்னா அவ்வளோதான், உங்கள் கதை எல்லார் கதையும் முடிஞ்சிடும். அப்படின்னா என்ன கதை இது? எடுங்கோ, நடவடிக்கை எடுங்கோ. அங்கே ஒரு இந்தி வாலா டெல்லி வாலா சார், இது அது மாட்டு போயிட்டே இருக்கும். டெல்லி வாலா இந்தி வாலா வாயே திறக்க மாட்டேங்குது, இங்கே வரவே மாட்டேங்குது. அதனால் பார்ப்போம், இவர்கள் கதையெல்லாம்
இந்த சட்டசபை மானிய கோரிக்கை முடிஞ்ச உடனே அரே ஒயிட் பேப்பர், அரே இது, அரே அதுன்னு சொல்லிட்டு வருதான்னு பார்ப்போம். புது A4 ஷீட்டா? அதுதான். அதனால் நீங்கள் நல்ல நடவடிக்கை, நல்ல விஷயங்கள் பண்ணுறீங்கன்னா வரவேற்போம். அதில் இந்த மாதிரி கீரி பாம்பு சண்டை, மான் கராத்தே போட்டிங்கன்னா உங்கள் மேலே மரியாதை போயிடும். இன்னொன்று, அதிகாரிகளுக்கு தைரியம் வந்துடும். அக்கா இனி பிரச்சனை இல்லைடா சொல்லிட்டு, சார் அந்த மாதிரி தான் பண்ணலாம் சார், இதில் இது இருக்குது சார், ஒன்றும் இல்லை, சாதாரண நடைமுறை தான் சார். அவர் பார்த்து விருப்பப்பட்டு எதை கொடுக்குறாரு, நம்ம அதனால் நம்ம போய் கேட்கல, மிரட்டல சார். அவருக்கு வர இதில் பண்ணித்தரார் சார். இதெல்லாம் அக்செப்டன்ஸ் தான் சார். அப்போ தானே இவங்க ஒரு 10% வாங்க முடியும். அப்படியே இது அப்புறம் என்ன, 6 மாதத்தில் நீங்கள் என்ன சொன்னாலும் காதில் ஏறாது. சாதாரண ஜனங்கள் பிரச்சனை கூட எடுத்துக்க மாட்டாங்க. அப்புறம் என்ன ஆகும், அவர்கள் ஏறி நின்று அடிப்பார்கள். 6 மாதம் பொறுத்து இந்த துறையில் இப்படி ஊழல் நடந்திருக்கு, 6 மாதம் விட்டுட்டோம் அப்படின்ட்டு ஏறி அடிப்பாங்க. பேப்பரில், பத்திரிகைகளில் எழுத ஆரம்பிப்பாங்க. ஏன்னா பெரும்பாலும் திமுக ஆதரவு ஊடகங்கள். நான் இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன். சட்டசபையில் அமைச்சர் கீர்த்தனா துட்டு வாங்கிட்டு எழுதுறாங்கன்னு பதிவு பண்ணுறாங்க. அதெல்லாம் மோசமான செயல். எல்லாரும் துட்டு வாங்கி தான் பண்ணுறாங்க. உங்களுக்கும் பண்ணுறவங்களும் இருக்காங்க, அவங்களுக்கு பண்ணுறவங்களும் இருக்காங்க, எல்லாருக்கும் பண்ணுறவங்களும் இருக்காங்க. பத்திரிகை துறையில் யார் எழுதுறான்னு சொல்லுங்கள், இல்லை ஒரு சிலர் சொல்லுங்கள். இந்த மாதிரி 19 பதிவு பண்ணுறன்றது ஒரு மோசமான ஒரு பத்திரிகை துறையை கேவலப்படுத்துகிற மாதிரி. அதனால் அது ஒரு விஷயம். அப்புறம் இன்னொன்று சொல்லியிருந்தாங்களே, அவங்க ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்களே, இல்லை மலை மேட்டர் முடிச்சிடுறேன். அதனால் இன்றைக்கி அந்த பிரபு அவருடைய துறையில் இந்த மலைகளை பற்றி சொன்னது எனக்கு உண்மையிலேயே, இப்போ 320 கோடி ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள மலைகளை, அதாவது பூமி தோன்றி 454 கோடி ஆண்டு, அதுக்கப்புறம் உயிர்கள் தோன்ற ஆரம்பிச்சது ஒரு 300 சில்லற. உயிர்கள் தோன்ற ஆரம்பித்த அந்த இதில் அந்த மலை தொடர்களை அழிச்சிட்டாங்கன்னா எப்படிப்பட்ட மலைமொழிக்கு மகாதேவனில் இருப்பாங்க. நடவடிக்கை நடக்க போகிறீங்க. இந்த அழிச்சிட்டாரு, ஒரு 10 இது சொல்கிறாரு, அழிச்சி பொடியாக்கிட்டாங்கன்னு. எவ்வளோ எடுக்க அனுமதி கொடுத்தீங்க, எவ்வளவு எடுத்தாங்க, அதெல்லாம் இன்றைக்கி இருக்கிற சயின்டிஃபிக்கில் ஈஸியாக எடுத்துடலாம். அவர் அதுக்கு பதில் சொல்கிறாரு, சார் எடுக்கிறாங்க ரைட்டு, மழை பெஞ்சா முடிஞ்சிருமே, எங்கே தெரிய போகுது அப்படின்றாரு. அதான் இந்த எடுக்கிறாங்கல்ல, அந்த அள்ளுகிற அந்த பொக்லைனில் பதிவாகும். எத்தனை லாரி போயிருக்கு நீங்கள் ஏற்றணுன்னு ஒரு நாளைக்கு, அப்போ எத்தனை லாரி ஏற்றிட்டு அந்த செக் போஸ்ட்டை கடந்துருக்குது. இப்படி தானே மணலுக்கு எடுத்தாங்க. அப்புறம் சேட்டலைட் இது கேட்டிங்கன்னா, இந்த டேட்டில் இந்த இது எத்தனை லாரி எத்தனை இது எடுத்தாங்க, அதெல்லாம் ஈஸியாக வந்துட போகுது. சரி, டெய்லி 100 டன் தான் எடுக்கிறேன், எத்தனை வருஷம் எடுத்தேன், 2 வருஷம் எடுத்தேன், 2 வருஷத்துக்கு டெய்லி 100 டன்னா எவ்வளோ வரும், நீ எத்தனை 1000 டன் எடுத்துருக்க. இதுக்கு என்ன பதில் சொல்லணும்னா, எலி சொன்னார் ஆரம்பத்தில், இவங்க தாத்தானா அப்பா, கலைஞர் காலத்தில் சர்க்கரை பேர ஊழல்னு வாங்க, சர்க்கரையை எறும்பு தின்னுச்சு. சரியா, எறும்பு சர்க்கரை தின்னுச்சியா, கோணி சாக்கு இருக்கும்ல அதுனாச்சு, அது எலி இது பண்ணி கரையான் அரைச்சிச்சு அப்படின்னு சொன்னதாக கதை சொல்லுவாங்க. அது எந்த அளவு உண்மைன்னு தெரில, அவர் சொன்னதாக சொல்லுவாங்க. அப்போ இது அந்த மாதிரியா, நாங்கள் எடுத்து வச்சுருந்தோம், மீதி இதெல்லாம் அப்படியே புயல் வந்துச்சுல்ல, அந்த புயல் மலையை பேர்த்து எடுத்துகிட்டு போயிடுச்சு. சஞ்சீவி மலையை நம்ம இவர் அனுமார் தூக்கிட்டு போனோமா, தூக்கிட்டு போயிடுச்சுன்னுவாங்களா. அப்போ இதுக்கெல்லாம் நடவடிக்கை வரணும். நடவடிக்கை வரலன்னா ரொம்ப சிக்கல். எத்தனை மலைகள் பாருங்கள். அதாவது பிரம்மரிஷி மலை பெரம்பலூர், 3 ஏக்கர்லேருந்து 25 மீட்டர் உயரம் வரை, 2006 ஐயா கணத்தை காணலை ஐயான்ற மாதிரி 2006 முதல் காணவில்லை. அப்பா காலத்திலே ஆரம்பிச்சுக்கிறாங்க. கோனேரிப்பாளையம் மலை பெரம்பலூர் 2004 முதல் காணவில்லை, அம்மா காலத்துலேருந்து ஆரம்பிச்சுக்கிறாங்க. 8 ஏக்கர் பரப்பளவில் வெட்டி எடுத்துருக்காங்க. எவ்வளோ பெரிய பள்ளம் போட்டிருப்பாங்க. செங்குணமலை பெரம்பலூர் 2026 இப்போ காணோம், 7 ஏக்கராம். ஏங்க 2004 எடுத்தது 8 ஏக்கரு, 22 வருஷமா. ஒரே வருஷத்தில் அடித்தது 7 ஏக்கர் 23 மீட்டர் 20 மீட்டர் வெட்டி எடுத்திருக்காங்க. செங்குணமலை பெரம்பலூரில். பெரம்பலூர் யாருக்குறா பக்கத்தில், கொரடாகிறாரா? சர்க்கரை பீர்மலை, இப்படி ஒரு மலை இது பாருங்கள், பீர்மலை மதுரை 2003 காணுமா, 7.5 ஏக்கர் காணும். கொண்டையம்பட்டி கிராமத்தை அடிச்சுட்டுக்கிறாங்க, அது குன்று, அது பேர் குன்று.
மதுரை 2021 முதல் காணவில்லை. 5 ஏக்கர் 5 வருஷத்தில் 5 ஏக்கர், வருஷத்துக்கு 1 ஏக்கர் வெட்டி எடுத்துக்கிறாங்க. 2021 திராவிட மாடல் அரசு வந்த பிறகு. ஆம்பூர்பேட்டை கிராமம், அது குன்று, திருப்பத்தூர், 2024 முதல் காணவில்லை. 2 ஏக்கர், இப்போ தான் ஆரம்பிச்சுக்கிறாங்க. தொழில் ஆரம்பிக்கும் போதே ஆட்சியை மாற்றி விட்டாங்க. 2 ஏக்கர் தான் அடிக்க முடிஞ்சிருக்கு. அனந்தலை மலை, ராணிப்பேட்டை, 98லேருந்து அப்பா ஆட்சி முதல்ல வந்துச்சு, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம். அப்பத்துலேருந்தே ரஜினிகாந்த் சொன்னார், ஆண்டவங்களை காப்பாற்ற முடியாது, அந்த ஆட்சி. ராணிப்பேட்டையில் யார் இருக்கிறா? மணலில் யார் இருந்தா? அவர் தான். முத்தூர் கிராமம், குன்று, கோவை, 6 மீட்டர் உயரம் அடிச்சுக்கிறாங்க 2022லேருந்து. கொஞ்சம் தான் அடிச்சுக்கிறாங்க, அதுலேயும் பண்ணிடுறாங்க. கோணமலை, தென்காசி, 99லேருந்து காணும், அப்பா ஆட்சியிலேருந்து. அந்த அப்பா, இவங்க அப்பாவுக்கு அப்பா ஆட்சியிலேருந்து. அப்போது பெரும்பாலும் இவர்கள் ஆட்சி. அதுக்கப்புறம் வர்றவங்க அவங்களும் கொஞ்சம் எடுத்து நக்கிட்டு போவாங்க, அதுக்கடுத்து வரவங்க எடுத்து நக்கிட்டு போவாங்க. இப்படியே எத்தனை மலைகள் பாருங்கள் காணா போயிருக்குது. புகைப்பட ஆதாரத்தோடு சொல்லிக்கிறாராம். ஆமாம். ஆனால் இதுக்கு என்ன நீங்கள் நடவடிக்கை எடுக்க போகிறீங்க? காணலை காணலை காணலை. இந்த மாதிரி ஒவ்வொரு ஊருக்குள்ளேயும் போய் கேட்டால் யார் சுரண்டி எடுத்தாங்கன்னு க்ளீனாக சொல்லிடுவாங்க. நடவடிக்கை வருமா? இதில் பார்த்தீங்கன்னா பங்காளிகள் பகையாளிகள் 2 பேர் தான், வேறு யாரும் கிடையாது. இந்த 2 பேர் தான் இருப்பாங்க. இதுக்கு வாயே திறக்க மாட்டாங்க. டெண்டர் கரெக்டாக இருக்கணும், டெண்டரில் போய் நடக்கக்கூடாது. யார்? வீரபாண்டியன். ஏன்டா இத்தனை வருஷமாக அடித்தாங்க, மலையை பேத்து எடுத்துகிட்டு போயிட்டுருக்கிறாங்க, சஞ்சீவி மலையை தூக்குன மாதிரி பேத்து எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் எங்கே போச்சு? எவன் வீட்டில் காசாக வந்து நிற்கிது? எவ்வளோ கருப்பு பணம் வெளியே போய் ஹவாலாவாக போய் துபாய்க்கும் சிங்கப்பூருக்கும் போய் தீவுகளாக மாறி நட்சத்திர ஹோட்டல்களாக மாறி மீதி பணம் எஃப்சிஆர்ஏ மூலிமா நிதியாக உள்ளே வந்து ஒயிட்டாக மாற்றப்பட்டு இப்படி தானே? அனுப்புன கருப்பு பணம் வெள்ளையாடிச்சு சிவாஜி. அனுப்புன கருப்பு பணம் வெள்ளையாடிச்சு சிவாஜி. அந்த மாதிரி இவ்வளோ நடந்துக்கிட்டு இருக்குது, கொள்ளை அடிச்சு வச்சுருந்தது. எப்பா தாவேக்காவினரே, தயவு செய்து நீங்கள் மாறிடாதீங்க. இதுதான் கேட்க முடியும், வேறு என்ன கேட்க முடியும்? மாறிடாதீங்க. நடவடிக்கை எடுக்கலனா கூட பரவாயில்ல, எடுங்கன்னு கேட்டோம். எடுக்கலனா கூட பரவாயில்ல, தயவு செய்து இந்த சுரண்ட வேலையை பண்ணாதீங்க. தமிழ்நாடே இப்படி ஆகிடும் போல். மற்ற ஸ்டேட்லாம் இப்படி பெருசு பெருசாக மலைகள்லாம் இருக்கும், தமிழ்நாடு மட்டும் ஏரி வெட்டின மாதிரி. அப்புறம் பிரச்சனையே இல்லைங்க, தண்ணிக்கு எல்லா தண்ணியும் வந்து இங்கே நின்றோம். இப்படி ஆகிடும். நம்மலாம் போட் ஹவுஸ் கட்டிட்டு வாங்க வாழ வேண்டியதான். மேற்கு தொடர்ச்சி மலையே சுரண்டி எடுத்துனுக்குறாங்க. சரி சார், அமைச்சர் கீர்த்தனா கூட எனக்கு ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, ஒரு மூதாட்டியை பற்றி சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அதாவது நேற்று தான் நம்ம சொல்லியிருந்தோம், நேற்று தான் கொஞ்சம் சந்தோஷப்பட்டோம். ஆமாம், கீர்த்தனா டே அப்படின்னு சொல்லியிருந்தோம். பாயிண்டாக பேசுகிறாங்கன்னு. ஹைட்ரோக்ளோரிக் சிஸ்டத்தில் எண்ணெய் கசியாமல் இருப்பதற்கான ஓரிங்னா ரவுண்டாக இருக்கும் பார்த்தீங்களா, வளையல் மாதிரி இருக்கும் பாருங்கள், சின்ன இவ்வளோன்லேருந்து பெருசு வரைக்கும், அது ஓரிங். அந்த எண்ணெய் கசியாமல் இருக்கிறதுக்கு போட்டால் ஓரிங்னா போட்டு லாக் ஆகிடும். அந்த ஓரிங் கருவியை, ஓரிங் என்ற கருவியாம், ஓரிங்கிறது ஒரு ரப்பர் இது மாதிரி, மதுரையை சேர்ந்த சின்ன பிள்ளை என்றொரு மூதாட்டி செய்து கொண்டிருந்தார். அப்பொழுதே வாஜ்பாய் அந்த மூதாட்டியின் வீட்டிற்கு நேரில் சென்று, எப்பா நீங்களாம் பிறந்தே இருக்க மாட்டீங்களாம்மா? வாஜ்பாய் இப்போ 1999 to 2004. 99னா இவங்க என்ன ஸ்கூல் கூட போயிருக்க மாட்டாங்களா? கீர்த்தனா 96னே வச்சிங்க, எத்தனை வருஷம்? 2006, 16, 26, 30 வருஷம். அப்போ இவங்க என்ன ஸ்கூலுக்கு கூட போயிருக்க மாட்டாங்க? நான்லாம் பார்க்கவே இல்லைங்க அந்த மாதிரி. அப்பொழுதே வாஜ்பாய் அந்த மூதாட்டி வீட்டிற்கு நேரில் சென்று அவரது காலை தொட்டு வணங்கியிருந்தார். பேரவையில் சொன்னாங்களா? பேரவையில் சொன்ன மாதிரி எனக்கு தெரியல, அவங்க சொன்னாங்க அப்படின்ட்டு நான் பார்க்கல. நான் ஏங்க பேரவையில் சொன்னால் எவ்வளோ பேர் இருப்பாங்களாங்க? யாராவது ஒருத்தர் இது தப்பான தகவல் அவை குறிப்பிலேருந்து நீக்குங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அது எல்லாருக்கும் தெரியணும்ல. ஆமாம், ஏன்னா ஜாபர் சாதிக்கை நாங்கள் தான் கைது பண்ணோன்னு உதயநிதி சொன்னப்போ எல்லாம் கம்னு தான் இருந்தாங்க. அவங்கக்கிட்ட இது எதிர்பார்க்க முடியாதுன்றீங்களா? சரி, இதை ஒரு பிரபல சேனல் போட்டிருக்கு, அதனால் நான் இதை மையமாக வைத்து நான் பதில் சொல்கிறேன். கீர்த்தனா சொன்னாங்களா இல்லையா தெரியாது, நாளைக்கு கூட நம்ம கொஞ்சம் ஃபேக்ட் செக் நம்ம ஃபேக்ட் செக் பண்ணுவோம். அவங்க ஃபேக்ட் செக் யூனிட் என்ன பண்ணுதுன்னு தெரில. அதுவே 2 நாள் பொறுத்தான், 3 நாளாக பொறுத்து நம்மளாம் போட்டு வெளுத்தா பிறகு
முத்தரசன் மன்னிப்பு கேட்ட பிறகு பண்ணுறாங்க, அதுக்கு பின்னாடி வருவோம். அப்போது அவங்க பேசுனாங்கன்னு அந்த சேனலுடைய இதை வச்சுக்கிட்டு அந்த கார்டை வச்சு நான் சொல்கிறேன். நான் சட்டசபை இதெல்லாம் மறுபடியும் எடுத்து தான் பார்க்கணும். ஏன்னா நம்ம நிகழ்ச்சின்னு உட்காந்தனால ரொம்ப இது பார்க்க முடியறதில்ல. ஏங்க வாஜ்பாய் என்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து இந்த அம்மா வீட்டுக்கு போனேன், இவங்க மதுரையை சேர்ந்தவங்க, அந்த சின்ன பிள்ளைன்றவங்க. அவங்க யாருன்னா, அவங்க வந்து மதுரை வந்து இந்த சிறுசேமிப்பு மற்றும் சுய உதவி குழுக்கு களஞ்சியம்னு ஒரு இயக்கம் நடத்தியிருந்தாங்க. ஒன்று தெரியுமா, இவர் காலிலெல்லாம் விழுந்து வணங்கிட்டார், எல்லாம் ஓகே. அதுக்கப்புறம் ஏதோ நிதி கையாடல் பிரச்சனைலாம் அவங்க மேலே வந்துச்சு. ரொம்ப பேர் வருத்தத்தோடு சொன்னாங்க, பிரதமர் பாரத பிரதமர் காலில் விழுந்தாங்க. அது என்ன உண்மைன்னு தெரியல, அந்த டைமில் பேசியிருந்தாங்க. அந்த களஞ்சியம் அப்படின்ற பெண்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்திய முக்கியமான ஒரு இது 2001 டெல்லியில் அந்த மத்திய அரசுடைய ஸ்திரீ சக்தி புரஸ்கார், இது வந்து கிட்டத்தட்ட புரஸ்கார் விருதுலாம் சாகித்ய அகாடமிக்கு இணையானது. ஸ்திரீ சக்தினா பெண்கள் சக்தி, ஸ்திரீனா பெண்கள் தான் குறிக்கும். அப்போ பெண்கள் சக்தி புரஸ்கார் அந்த விருதில் வந்து இவங்களுக்கு கொடுத்தாங்க. கொடுக்கும்போது அவர் காலில் விழுவார். அது அப்போ பயங்கர ஃபேமஸ். அது ஒரு கிராமத்திலேருந்து வந்த ஒரு சாதாரண ஒரு மூதாட்டி காலில் பிரதமரே விழுந்தார் அப்படின்னு. அது வந்து அதுதான் சின்ன பிள்ளையும் இவரை சந்தித்த ஒரே முதல் கடைசி நிகழ்வு. அப்புறம் எங்கள் வீட்டுக்கு வந்தார். ராகுல் காந்தி தான், ராஜீவ் காந்தி தான் வந்தார். 89-90 வீடு வீடாக போய் இந்த விவசாயிகளோட உட்காந்து சாப்பிட்டுலாம் வந்தார். மற்றபடி யாரும் அந்த மாதிரிலாம் பிரதமர் வேட்பாளர்கள் யாரும் போகல. வாஜ்பாயும் அந்த மாதிரி நடக்கலை. இதை என்ன சொல்கிறது, இது அவங்க சொன்னது உண்மையாக இருந்தால் அவங்களுக்கு யார் தகவல் கொடுக்குறா? கேட்டால் நான் அந்த வயசில் சின்ன வயசாக இருந்தேன், 4 வயசு தான் இருந்தது, எனக்கு தெரியாது. அப்போனா நீங்கள் ஸ்க்ராட்ச் செக் பண்ணணும். சுதந்திரம் அடைஞ்சும் போது கூட நான் பிறக்க கூட இல்லை, அதுக்காக நான் பிறக்கவே இல்லை, அதனால் தப்பாக சொல்ல முடியுமா? சுதந்திரம் வாங்கி கொடுத்தது ராபர்ட் கிளைவ் என்கிற வெள்ளையர் அப்படின்னு சொல்ல முடியுமா? அப்போது இதெல்லாம் பார்த்து தான் சொல்லணும். இது மட்டும் இல்லை, சாட் ஜிபிடியை நம்பியும் பல பேர் அழிஞ்சு போகிறாங்க. சாட் ஜிபிடியும் ஜெமினியும் ஒரு தகவல் கேட்டோன்னு கீழே ஒன்று போடுறோம். நான் வந்து சாட் ஜிபிடியில் போடுறேன், பெஸ்ட் ஆங்கர்னா என் பேர் வந்துருமா சார்? வந்துருமே. செந்தில்னு போட்டு பாருங்கள், செந்திலை பற்றி சொல்லுங்கள். செந்தில் என்பவர் விகடன் நாளிதழில் பணிபுரிந்த பிரபல எழுத்தாளர். அவர் வந்து வீரப்பனோட பேச்சுவார்த்தை நடத்தும் பொழுது கலைஞர் கருணாநிதி அவரை தான் அனுப்பி இப்படிலாம் போடும். அது போட்டு கீழே சொல்லும், ஏஐ சாட் ஜிபிடி ஒரு ஏஐ டூல், அது தவறான தகவல்களை கூட கொடுக்கலாம், அதனால் தயவு செய்து சரி பார்த்து கொள்ளவும். நானே திட்டிக்கிறேன், உனக்கு அறிவு இருக்குதா, நான் என்ன கேட்குறேன் என்ன கொடுக்குறேன்லாம் திட்டிக்கிறேன். ஐயோ மன்னிச்சிக்கங்க சாரி அப்படின்லாம் மறுபடியும் தேடி, அது வேலை என்னென்னா அப்படியே போய் தேடி கொண்டு வரோம். இந்த தேடி கொண்டு வரதுக்கு ஏற்ற கேள்வியை நீங்கள் கொடுக்கணும். ஜெமினிக்கோ சாட் ஜிபிடிக்கோ. சாட் ஜிபிடியோட ஜெமினி ஏன் பெஸ்ட்டுன்னா ட்ரில்லியன் கணக்கில் அது தகவல் வச்சுருக்குது. சாட் ஜிபிடி பில்லியன் கணக்கில் வச்சுருக்குது. சாட் ஜிபிடி இந்த பிக்சர் இது மாதிரி விஷயங்களுக்கு இப்போ பயன்படலாம். முன்ன ஜெமினி இருந்தது, இப்போ ஜெமினி சொல்லுது என்னால் பிக்சர்களை சரி செய்ய முடியவில்லை, மன்னித்து கொள்ளுங்கள் அப்படின்னு கொடுத்துருது. ஜெமினியோ சாட் ஜிபிடியோ நீங்கள் கேட்குற கேள்வியை உங்களுடைய பதிலுக்கு ஏற்ற அந்த என்ன கேட்குறீங்களோ அதை கரெக்டாக கேட்கணும். அது கேட்டது, அது சொன்ன பதிலை ஒரு தடவை நீங்களும் ரீசெக் பண்ணிக்கணும். கரெக்டு. டிவியை போட்டுனா அப்படியே போட்டுரும். ஆமாம். இந்த இதில் சொல்லுவார்ல, பின்னாடி யாராவது திரும்பி பாடுறா அப்படின்னு வாப்பில் சிவாஜியில் டொய்யின் தலை சிவாஜி ரஜினி தலை திரும்பி எந்திரன் தானே, எந்திரன் டொய்யின் திரும்பி ஓட்டிகிட்டு இருப்பாப்புல. அந்த ஐஸ்வர்யா பார்த்துட்டு அப்படியே மயக்கம் போட்டு வந்துடும். என்னடா செய்கிறா அப்படின்னு. நீங்கள் தான் திரும்பி பார்க்க சொன்னீங்க. திரும்பி பார்க்க சொன்னால் தலையே திரும்பிடுமா, நேரம் பாடுறா அப்படின்னு. அதே மாதிரி வெட்டியா என்ன வெட்டுறது, என்னையா இந்த காலத்தில் கூட இப்படி இருக்கு பர்ஃபார்மர். வெட்டியா கையில் தான் கையில் வெட்டு கத்தி, அது ஒரே வெட்டு. அந்த படம் காமெடியாக, ஆமாம் அடிதானே வெட்ட சொன்னேன் அப்படின்னு. அந்த மாதிரி சாட் ஜிபிடியும் சரி ஜெமினியும் சரி அப்படி தான், வெட்டுனா வெட்டும், கையில் வெட்டுனா கையில் வெட்டும். அப்போ நீங்கள் எதை வெட்டணும் எப்படி வெட்டணும் மாதிரி அதில் போயிட்டு மாய கண்ணாடியே நீ சொல், சட்டப்பேரவையில் சிறப்பாக செயல்படுவது பிரேமலதா விஜயகாந்தா அப்படின்னு தான் கேட்டிருப்பாங்க. காமிக்கிறாங்கல்ல. நான் ஒன்று போட்டு பார்த்தேன். நீங்கள் போட்டது தான் ஷேர் பண்ணியிருந்தீங்களா? நான் போட்டு தான் ஷேர் பண்ணுறேன். அவங்க காமிக்கிறது அது தெரில, எனக்கு தெரில. உடனே அதுதான் சொல்லுவோம், பிரேமலதா விஜயகாந்த் என்பவர்கள் மிக பயங்கரமான அதிபயங்கர ஒரு மிலிட்ரி உமன். அவர்கள் எல்லையிலே நடந்த போரில் தீவிரவாதிகளை கொன்றொழித்து விட்டு தமிழக அரசியல்வாதியாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய கணவர் பெயர் கேப்டன் விஜயகாந்த். அவர் வந்து டைட்டானிக் கப்பலில் கேப்டனாக இப்படிலாம் சொல்லுங்க.
அதுக்காக தான் உனக்கு அறிவு இருக்குதா, கேப்டன் விஜயகாந்த் எப்படி அவர் பேர் வந்துச்சு தெரியுமா, என்னை மன்னித்து விடுங்கள் நான் தவறாக சொல்லிவிட்டேன் அப்படின்ட்டு அவர் வந்து கேப்டன் பிரபாகர் படத்தில் நடிச்சதுனால இப்படிலாம் பண்ணோம். ஜெமினியும் சாட்ஜிபிட்டியும் நீங்கள் முதல்ல போனதை வச்சுன்னா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் டைட்டானிக் கப்பலில் கேப்டனாக இருந்திருக்கிறார் அப்படின்னு சொன்னீங்கன்னா கீர்த்தனா மாதிரி தான் பல்பு வாங்கணும். இப்போ இவங்க ஒரு பல்பு வாங்குறாங்க. சிறப்பாக செயல்படும் பெண் எம்எல்ஏ இவங்க தானே. இவங்களா நினைச்சுக்கினாங்க நம்ம தான் இதெல்லாம் கண்டுக்கிறது இல்ல சொல்லிட்டு நான் இதெல்லாம் கண்டுக்கிறது இல்ல. ஐயோ ஐயோ அதுக்கப்புறம் சார் பெஸ்ட் எம்பி அப்புறம் வருவாங்க. ஐயோ அப்படின்றாங்க. நம்ம வந்து என்ன இதில் பாதி நாள் சட்டசபை வரதில்லை, அது பார்த்துருக்கீங்களா? ஆமா, பேசலனாலே சட்டசபைக்கு வரலதான் பேசிடுவாங்க. இதில் வந்துக்கிட்டு ஏங்க ஒரு 2ஆம் கிளாஸ் குழந்தை ஆட்சி எழுப்பி யாருமா சட்டசபைன்னா சௌமியா ஆண்டி அப்படின்னும். ஆமா, பெண் அமைச்சர் இது சாரி பெண் எம்எல்ஏக்கள் அவ்வளோ தெளிவாக பேசுகிறாங்க. சப்ஜெக்ட் நாலேஜ், மாற்றாரும் ஏற்றுக்கொள்ளும் விதத்தில் கருத்தை வைப்பது. நீங்கள் நிறைய இப்போ யூடியூப்லேயே நம்ம பேச என்ன சொல்கிறோம், ஒரு கருத்தை இப்போ தாவேகா பற்றி விமர்சனம் பண்ணோம்னா தாவேகா தொண்டர்களும் ஆமாம் இல்லை கரெக்டாக தான் சொல்கிறாரு, அவர் சொல்கிறது என்ன தப்பு, இப்படியே போனால் நல்லா இருக்காது அப்படின்னா அந்த ஏற்றுக்கொள்ளும் விதத்தில் கருத்தை வைப்பது தான் கருத்து. அவன்லாம் ஒரு ஆளா, அவனா தற்கொலை பசங்க அப்படி இப்படின்னா போடாங்க ஐயா நீ தற்கொலைடான்ட்டு போயினே இருப்பாங்க, பார்க்க கூட மாட்டாங்க. ஆமாம். அப்போ ஒரு விஷயத்தை நீங்கள் சொல்லும் பொழுது தவறு எங்கே இருக்குன்னு சொல்லி ஏன் சபாநாயகரை பாராட்டுறாங்க? அவை குறிப்பில் நீக்கி விட்டாங்க. அமைச்சர் பேசியதை அவை குறிப்பில் நீக்கிட்டாங்க. முன்னாடியே ஒருத்தர் இருந்தார், அவர் என்ன தப்பாக பேசினாரு, கரெக்டாக தானே பேசியிருக்காரு, அவர் பேசினதை போய் தப்பான்றீங்க. நீங்கள் வந்து உங்களுடைய முன்னாள் தலைவர் என்ன இவர் ஒரு வம்பு எழுத்துட்டு இருப்பார் தனியாக. லாஸ்ட்டில் அவை முன்னவர் இவரை கண்டிக்கிற மாதிரிலாம் ஆச்சு. இப்போ இவர் அவை முன்னர் உட்காருங்க அவை முன்னவர் உட்காருங்க, ஏன்னா அவை முன்னர் தான் வம்பு எழுத்துறாரு. நேற்று பாருங்க எடப்பாடிக்கு ரத்த கொதிப்பை உண்டு பண்ணிட்டார். இன்னும் 2 மாத்திரை எக்ஸ்ட்ரா போட்டிருப்பார் எடப்பாடி. ஏன்னா அவர் நேற்று அவருடைய நிலையை பார்த்துட்டு இவர் பயந்துட்டார். சபாநாயகர் நிதானமாக இருங்க, நிதானமாக பேசுங்க, சொல்கிற கருத்தை கொஞ்சம் அமைதியாக சொல்லுங்கள், ஏன்னா உடல்நிலை முக்கியம் அப்படின்ட்டார். ஏன்னா அவர் தெரியுது அவ்வளோ. நீங்கள் இந்த பிபி இருக்கிறவங்க ரொம்ப ஆயிடுச்சுன்னா ஃபேஸில் அது காமிக்க ஆரம்பிச்சிடும். ஃபேஸ் பேரலிஸ் வந்துடும் தெரியுமா? பிபி ஐபிபியில் நீங்கள் ரொம்ப கோவப்பட்டு பண்ணிங்கன்னா ஃபேஸ் பேரலிஸ் வந்துடும். நம்ம இவருக்கு சில்வர் ஸ்டாலின் பார்த்துருக்கீங்களா? அவர் இப்படி தான் இருக்கும் பார்த்துருக்கீங்களா? அவர் ஃபேஸ் பேரலிஸ் வந்தது அவருக்கு. அப்புறம் சரியாகும், ஆனால் அதோடைய இது காமிக்கும். நம்ம சூப்பர் ஸ்டாருக்கும் பேரலிஸ் வந்து தெரியுமா? அப்போலோவில் அட்மிட் ஆனார். ஆக்சுவலாக அந்த பேரலிஸ் வந்து இது கிடையாது. பேரலிஸ்னால் கை கால், அவருக்கும் ஃபேஸ் பேரலிஸ் தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் சரியாயிடும். எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்திரிகை ஆசிரியர் யாராவது தப்பு பண்ணிட்டாங்கன்னா சவுண்டு போட்டு கத்துவார்ல வந்துடும், அப்புறம் கொஞ்ச நேரத்தில் சரியாயிடும். இந்த மாதிரிலாம் அது பிபிக்கு அந்த ஒரு தன்மை உண்டு, பேரலிஸ் வந்துடும். அதனால தான் அது பயந்துட்டார். அதுக்கு செங்கோட்டையன் ஒரு காரணம். நீங்கள் அவை முன்னவர் வந்து எந்திரிச்சு ஒரு பெரிய விவாதம் ஓடுது, அவை முன்னவர் எந்திரிச்சு ஒரு கருத்தை சொல்கிறாருன்னா அதற்கு பிறகு அது ஸ்டாப் பண்ணிடணுன்றது விதி. அதுக்கப்புறம் யாரும் பேச மாட்டாங்க. இவர் எந்திரிச்சு இவர் ஒரு புதுசாக உருவாகிறார், அதுதான் பிரச்சனை. அவர் வருத்தப்பட்டு கேட்டுன்னு இருக்கார், 6 தொகுதி எம்எல்ஏ இல்லை, இந்த மாதிரி பண்ணிட்டீங்க. அது வந்தோடனே அவர் டெக்னிக்கல் பாயிண்ட் தொடுறாரு. இங்கே எம்எல்ஏ ராஜினாமா பண்ணிட்டு மேலே போய் சந்திக்கிறாங்கன்னா அது கட்சி தாவல் தடை சட்டத்தில் வரும், அது கோர்ட்டில் இருக்குது பேசாதீங்கன்னு சபாநாயகர் சொல்கிறார். இவர் அதுக்கப்புறம் 6 பேரும் தேர்தல் நடக்கும், நாங்கள் தான் ஜெயிப்போன்றார். இவங்க அவனுங்க 7ஆம் ஒருத்தன் வேறு. இதை ஆதவ் சொன்னாலோ நிர்மல் சொன்னாலோ அவ்வளோ கோபம் வந்திருக்காது எடப்பாடிக்கு. யார் சொல்கிறான்னு ஒன்று இருக்குல்ல, அது ஒரு பிரச்சனை. அதனால் அவங்க சௌமியா வந்து ஒரு அற்புதமான கருத்தை சொல்கிறோம். நீங்கள் என்னைக்கோ ஒரு நாள் வர்றீங்க, உங்களுக்கு காரு வேணுமா வேணாமான்றதே வியாழக்கிழமை சொல்கிறேன்னு சொல்கிறீங்க. உங்களுக்கு எது ஆதரவா? காரு வேணுமா, காரு எம்எல்ஏ அவங்க எல்லாமே அப்படி தான் சொல்லுவாங்க. இப்போ சொல்கிறாங்களே எங்களுக்கு என்னவோ கொட்டி கொடுத்தாலும் நாங்கள் வந்து தாவேகாக்கு வரமாட்டோம் அப்படின்னா என்ன அர்த்தம்? வரப்போகிறோம்னு அர்த்தம். அரசியல்வாதிகள் சினிமா நடிகர்களும் இல்லைன்னு சொன்னாங்கன்னா இருக்குன்னு அர்த்தம். நானும் அவர் காதலிக்கவில்லை, நண்பர்களாக தான் பழகி வருகிறோம் அப்படின்னா அடுத்த மாதம் கல்யாணம் பண்ணி போகிறாங்கன்னு அர்த்தம். எங்களுக்குள் எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் மனமுத்த தம்பதியாக தான் இந்த வரையும் வாழ்ந்து வருகிறோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே பெரிய சண்டை போய்கிட்டு இருக்குது, டைவர்ஸ் வாங்க போகிறாங்கன்னு அர்த்தம். அரசியல்வாதி அப்படி தான். இன்றைய தினம் மக்களாட்சியில் மிக நேர்மையான ஒரு அரசாக நம்முடைய அரசு விளங்கி வருகிறது அப்படின்னாங்கன்னா அயோக்கியத்தனம் பண்ணுகிறாங்கன்னு அர்த்தம். அதனால்
போக போகிறாங்கன்னு அர்த்தம். அப்புறம் யாராவது சொன்னீங்க? எம்பி யார் அவரு? சுதீஷ். எங்கேயாவது பேசி பார்த்தீங்களா நீங்கள்? அறிமுக உரையா ஏதோ பேசியிருந்தார், அப்போ மட்டும் பார்த்தேன். நீங்கள் இருக்கிறதுலையே எம்பின்னு பார்த்தீங்கன்னா, நான் என்ன கேட்டால் தேஜஸ்வி யாதவ் தான் சொல்லுவேன். தேஜஸ்வி சூர்யா வச்சு செய்கிறாப்புல. மற்றவர்களாம் அமைச்சர் லிஸ்ட்டில் வந்துடுறாங்க. திருச்சி சிவா, வேறு யார் பெருசாக இன்னும் சில பேர் இருக்காங்க தம்பிதுரை, வட இந்தியாவை சேர்ந்தவங்க. ஒருத்தர் தம்பிதுரைட்ட வாங்கி கட்டினாரு, உங்கள் அம்மா பின்னாடி இருந்து, அவெல்லாம் நல்லா பேசுவார். மார்க்சிஸ்ட் கட்சி எம்பி. இந்த மாதிரி ரொம்ப பேர் இருக்காங்க. இவர் என்ன பண்ணார், ஒரு தடவை அதுவும் ராஜ்யசபா எம்பியா அறிமுக உரை பேசிட்டு சிறப்பாக செயல்படுற எம்பியா ChatGPT சொல்லுது. அதுகிட்ட போய் கேட்குறது, நீ சுதீஷ் பற்றி நான் சுதீஷ் என்பவர் மிக பெஸ்ட் பார்லிமெண்டேரியன் என்று அறியப்படுகிறார். அவர் காஷ்மீர் ஏற்றிய 370 விவகாரத்தில் மிக சிறப்பாக உரையாற்றியதால் பிரதமர் மோடியால் பாராட்டப்பட்டவர் அப்படின்னு. டேய் என்னடா இது, அப்படிதான் வச்சுக்கோ அப்படின்னு. என்னை பற்றி ஒரு தடவை கேட்டிருந்தேன், நானே பயந்து போகிற அளவுக்கு அவ்வளோ தகவல் கொடுத்துச்சு. நான் வேலை செய்யாத நிறுவனத்துலாம் வேலை செஞ்ச மாதிரிலாம் கொடுத்துச்சு. அதனால் அதான் கீழே சொல்லிடுது இல்லை, தவறான தகவல்களையும் அளிக்கக்கூடும், நீங்கள் பார்த்து அதை எடுத்துக்கங்கன்னு. அப்போ தவறான தகவல் தானே இது. சுதீஷ் என்பவர் சிறப்பாக செயல்படுறாரு. ChatGPT will make mistakes. அப்புறம் நீ வந்துட்டு அதை தூக்கின்னு வந்து காமிச்சேன்னா அவன் ரிப்போர்ட்லாம் சிரிச்சின்னு இருப்போம். பாடுறான் அண்ணி நேராக பசிச்சா கோச்சிக்குவாங்க. என்ன கேட்குறேன், ஒரு இடத்துல டென்ஷன் ஆகிடும், ஒருமையில் பேசுகிறேன். அதனால் என்னடா தம்பி என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்னு. அதனால் எதுக்குப்பா வம்பு, இல்லை நீ சூப்பர் நீ அப்படின்னு. அங்கேயே யாராவது ஒருத்தர் போட்டிருக்கணும். நான்லாம் உடனே போட்டு பார்த்தேன், சௌமியா ஃபஸ்ட்டு, செகண்ட் இவங்க பேர் வருது. அது எதனால் வருதுன்னு தெரில, ஒருவேளை கொஞ்சம் பேசியிருப்பேன். அதுவும் நான் சொல்லுது ஏங்க இந்த மாதத்துக்குள்ளே பார்த்ததுனால தான் அப்படின்றாங்க. வானதி சீனிவாசன் வேறு சொல்லுது. அவங்க எங்கே இருக்காங்க, எம்எல்ஏவா? இதுதான் ChatGPT ஜெமினி. வேறு சரி சார், சண்முகம் அவர்கள் வந்து ரீசெண்டாக கொடுத்த ஸ்பீச்சில் திமுக ஆட்சியில் பரந்தூர் விமான அந்த திட்டத்துக்கு ஒரு IAS அதிகாரி போட்டு அறிக்கையை ரெடி பண்ணாங்க. திமுக வெளியிடவே இல்லை இப்போ வரையும். அது வெளியிடாததுக்கு காரணம் என்னன்னு இப்போ கேட்குறாரு. 5 வருஷம் என்ன பண்ணியிருந்தாரு? இதைத்தான் திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன், நீங்கள் உங்கள் அடையாளத்தை இழந்து விட்டீர்கள் அப்படின்னு. அப்புறம் சட்டசபை பற்றி பேசுகிறார். சட்டசபை பேசவே விடுறதில்லைன்றார். யார் விடுறதில்ல? திமுக எம்எல்ஏக்கள் என்னென்ன பண்ணுறாங்க, பேச வேண்டியது என்ன? பரந்தூர் விவகாரத்தில் அந்த கமிட்டி அறிக்கையை வெளியிட சொல்லி நீங்கள் எத்தனை அறிக்கை வெளியிட்டீங்க? இது இப்போ கொடுக்குற மாதிரி அப்போ என்ன ப்ரெஸ் மீட் கொடுத்தீங்க? அவங்க இங்கே ஆஃப் பண்ண மாட்டாங்க, அங்கே ஆஃப் பண்ணிடுவாங்க. இவர் இங்கே முரண்டு பிடிச்சாரு தெரியுமா, 5 சீட்டு 6 சீட்டுன்னு எம்ஏ பேபி வச்சு தான் ஆஃப் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு பெரிய இஷ்யூ வந்துச்சு சிபிஎம்முக்கு. அவருக்கு வந்த புதுசில் நம்ம போராளியாக தான் இருந்தார் அவர். அப்புறமா வச்சு லெஃப்ட் ரைட்டு விழுந்துச்சு. ஐயோ 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 ஐயோன்ட்டு என்னப்பா அப்படி அடிக்கிறாங்க. நாங்கள் உடனே பாலகிருஷ்ணன் தெரிதா, அதான் பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணி போனோம் வச்சுக்கோ, சூப்பராக இருக்கலாம். கம்முன்னு இருந்தேன்னா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். நான் அதோட கம்முன்னு இருந்தார். அதான் நடந்தது. ஆனால் முத்தரசனை பார்த்து கற்றுக்கோ அப்படின்ட்டாப்புல. முத்தரசன் ஏதோ மன்னிப்பு கேட்டுக்கிறாரு. ஆமாம், அந்த 1 கிராம் தங்கத்துக்கு வந்து மன்னிப்பு கேட்டிருக்காரு, சாரி அப்படின்னு சொல்லியிருக்காரு. வெறும் சாரியா? எவ்வளோ பெரிய பிளண்டர் மிஸ்டேக்கு. தவறுதலாக சொல்லிட்டேன், சாரி. தவறுதலானா கிராஸ் செக் பண்ணல. அப்போ எவ்வளோ தவறுதல் சொல்லியிருக்கீங்க? அவருமே குறிப்பிட்டு சொல்கிறாரு, நான் இந்த மாதிரி இதை பார்த்து தான் பேசியிருந்தேன், அதனால அதை பார்த்து பேச நீங்கள் எதுக்குங்க தலைவர்? அடுத்தவங்க திட்டு தருது. ஒரு விஷயம் என்ன, கொஞ்சம் யாரையாவது கேட்டால் சொல்ல போகிறாங்க. துறை அமைச்சரை கூப்பிட்டு கேட்டால், அருண்ராஜ் கூப்பிட்டு கேட்டாலும் சொல்ல போகிறாரு. முத்தரசன் ஃபோன் போட்டுக்கிறாருன்னா அருண்ராஜ் பேச மாட்டேன்னு சொல்லுவாரா? பேசுவார்ல. என்னங்க எதுன்னு கேட்டால், இல்லை துறை அதிகாரிகள் யாரையா கேட்டால் சொல்ல போகிறாங்க. இதுக்கு அந்த ஃபேக்ட் செக் போட்டிருக்காங்களே, அவர் 5 நாள் பொறுத்து இதான் அவங்க டக்கா அப்படின்ற மாதிரி பதில் சொல்லிக்கிறார். இது வந்து தவறான தகவல் அப்படின்னு பெருசாக போட்டிருக்காரு. நம்ம உட்காந்து 4-5 நாளாக சொல்லிட்டு இருக்கோம். இதெல்லாம் ஃபேக்ட் செக் பட்டுன்னு சொல்லணும். பிரேமலதாவுக்கு சொல்லுங்க, பிரேமலதாவுக்கு மற்றவங்களாம் சொல்லுங்க. சின்ன பிள்ளை அவர் இன்னொன்று சொல்லியிருந்தார் சார், முத்தரசன் அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, அந்த மாதிரி ஒரு சட்டமன்ற தேர்தலை வச்சு ஒரு கட்சி பலவீனமாட்டு முடிவு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தார் ரிசல்ட்டை வச்சு. இது வந்து ஆளுங்கட்சிக்கும் பொருந்தும் எதிர்கட்சியும் பொருந்தும். அவர் திமுக இடதுசாரி இயக்கம், அதனால தான் இந்த வார்த்தைலாம் சொல்கிறார். பலகீனமானு சொல்ல முடியாது. அதெல்லாம் நீங்கள் அந்த பலகீனன்றத அந்த கட்சிகளுடைய செயல்பாடு, கூட்டணி பலம், ஆட்சி செய்த விதம், இதெல்லாம் பலம் தானே சொல்லியிருந்தீங்க. நீங்கள் பார்லிமெண்ட் எலெக்ஷன் முன்னாடி வரைக்கும் என்ன சொன்னீங்க? 200 தொகுதிகள் ஜெயிப்போம், 189 தொகுதிகள் ஜெயிப்போம்,
இந்த கூட்டணி மாதிரி பலமான கூட்டணி எதுவுமே இல்லை. 22 கட்சி கூட்டணி. எதிரில் பார் இருக்காங்களா இல்லையான்னு தெரியாத அளவுக்கு தான் இருக்கிறாங்க. இது என்டிஏ. இந்த பக்கம் பார் எல்லாம் ஒன்றும் தெரியாது, என்னன்னே தெரியாது. இதுங்க ஒரு கூட்டம் தெரியுது. இதுங்கெல்லாம் அரசியல் கற்றுக் கொடுத்து என்ன பண்ணுறது, ஏதாவது தெரியுமா அப்படின்னு தான் பேசியிருந்தாங்க. ஜனங்க ஆப்பு வச்சாங்க. ஆப்பு வச்சாங்களா இல்லையா? அப்புறம் இது வந்து வெற்றி அல்ல, தோல்வி அல்ல, நிர்ணயிக்க முடியாது, அது பண்ண முடியாதுன்னா இன்னும் அந்த பாசம் உள்ள இல்லை உங்களுக்கு. அந்த பழைய பாசம் உள்ள இல்லை முத்தரசன் தோழரே, இன்னும் உள்ளையே. அவருக்கு மட்டுமா உள்ள, இடதுசாரிகள் எல்லாருக்குமே எப்போ வேணாலும் வாபஸ் வாங்குவோம், என்ன வேணா பண்ணுவோம். இப்போ இவர் துரை வைகோ ஒரு இது சொல்லியிருக்காரு. ஆமாம், தாவேகா வந்து திமுக அழிக்க நினைக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கு. ஆட்சியை கவிழ்க்க திட்டம் போடுகிறார்கள், டெல்லியில் பேசுகிறார்கள். அது அவ்வளோ சீக்கிரம் பண்ண முடியாது. ஏன்னா ராகுல் இவங்க எல்லாம், ராகுலுக்கும் இவருக்கும் இப்போ ஏதோ ஏழாம் பொருத்தம்ன்ற மாதிரி சொல்கிறாங்க. அது அவ்வளோ சீக்கிரம் அந்த மாதிரிலாம் இதாகாது. அதனால் காங்கிரஸ் ஆதரவு கொடுத்து தான் இருக்கும். ப்ளஸ்ஸு இவர்கள் இடதுசாரிகள்லாம் அங்கே இருக்கிற தலைவர்கள் தான் முடிவெடுப்பாங்க, இங்கே இருக்கிறத வச்சுலாம் முடிவெடுக்க மாட்டாங்க. அதனால் அவ்வளோ சீக்கிரம் நடக்காது. அப்படி நடந்தால் வரலாற்று பிழையை செய்கிறார்கள் இடதுசாரிகள் தான் பார்க்கணும். இந்த வாபஸ் வாங்கிறதுனாலே ஆட்சியெலாம் கவலாது. ஏன்னா இப்போ 227 6 இல்லை, 7 இல்லை, 7 இல்லை. அப்போ 7 திருச்சி கிழக்கு அதிமுக ஒரு 4, அப்புறம் ஒரு 2, 6, 6 1 7. 7 இல்லை, 227. 227ல் 220னா 110, 7ல் 114 தேவை அவங்கள்ட்ட. இவங்க 6 பேர் போனால் கூட யார், கம்யூனிஸ்ட் கட்சி, 2 கம்யூனிஸ்ட் கட்சி, விசிகே போனால் கூட இவங்களுக்கு ஆதரவு இருக்கும். இல்லை 4 காங்கிரஸே போச்சுன்னா கூட பாமக யாரையாவது விசிகே தான் போகாதே சார், அவர் தான் தெளிவாக சொல்லிட்டாரு. ஆமாம், பாமக வந்துட்டா காங்கிரஸ் ஒரு வேலை காமின்னு வச்சுக்கோங்க, பாமகவில் 4 பேர் பேச போகிறாங்க. அதனால் அதெல்லாம் பிரச்சனைலாம் வராது. இதெல்லாம் நம்பிக்கையில் தீர்மானம், அது இதெல்லாம் அந்த 6 மாதம் இருக்குது, இந்த பல கதைகள் இருக்குது. அதனால் ஆட்சி கவிழ்க்கிறதுலாம் அந்த காலம். இப்போல்லாம் அவ்வளோ சீக்கிரம்லாம் அதெல்லாம் பண்ண முடியாது. மத்திய அரசுக்கும் தயாராக இல்லை. அவர்களுக்கு எதுவும் தேவையா? திமுகவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கே நேரம் கரெக்டாக இருக்குது. பாஜகக்குள்ளே சண்டை போய்கிட்டு இருக்குதுங்க. எதுக்கு பண்ணணும்? ஏற்கனவே அங்கே ஒன்றும் இல்லை. சுற்றி கித்தி பார்த்தா தமிழிசை, வானதி சீனிவாசன், நயினார். ஐயோ சார், ஒரு நடிகர் ஒருத்தர் ஏதோ தாவேகால ஏதோ மாநில பதவி கொடுக்குறத ஒருத்தர் கொடுத்துருந்தாரு சார். ஏங்க அவர் லாஸ்ட்டில் நான் கூட பயந்துட்டாங்க, என்னடா இது அப்படின்னு. அவர் கேரளா தாவேகா. கேரளா தாவேகாவுக்கு தலைவர் ஆகிறதுக்கு, மாநில தலைவர் ஆகிறதுக்கு ஆகிட்டு போ, அதுதான் எந்த நாயர் ஏதாவது ஒருத்தர் ஆகிட்டு போங்க. அப்போது அவர் பிஜேபியிலேருந்து அங்கே விலகினார். அதுதான். அதனால் அவருக்கு ஒரு ஆசை இருக்கும், இங்கே இதுக்கு வாங்கும்போது அங்கே வாங்க மாட்டாங்களா? அதெல்லாம் நடக்க தான் செய்யும். நயினார் இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு பிஜேபி அப்போ என்ன பண்ணுறது? திமுக கூட கைகோத்தா இது இன்னும் இருக்குமா? உள்ளதும் இருக்குமா? உள்ளதும் காணா போயிடும். ஓரளவுக்கு பிஜேபி தனித்து இயங்கணும். இன்னொன்று என்டிஏ கூட்டணியில் இருக்குது. அவரே கேட்டிருக்காரு, எடப்பாடி கேட்டிருக்காராம், என்ன முடிவு எடுத்துருக்கீங்க சொல்லுங்கள், திமுக கூட போகிற மாதிரி இருந்தால் சொல்லுங்கள், நாங்கள் எப்படி இருக்க முடியும் சொல்லுங்கள். இல்லை அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் இல்லாதப்போ தான் அந்த இதெல்லாம். இப்போ இருக்கிறப்பெல்லாம் அதெல்லாம் முடியாது. அப்போ என்ன முடிவு எடுத்துக்கங்கன்னா இல்லை. அதே மாதிரி என்டிஏ கூட தான், அதிமுக கூட தான் இருக்கணும், நல்ல ஒரு அணி இருக்குது, நம்ம ஏன் அங்கே போகணும்னு சொல்லிட்டு பிஜேபிலேயே லீடர்ஷிப் குவாலிட்டி உள்ளவங்க சொல்லியிருக்காங்க. ஏடிஎம்கே அவங்க கூட இருக்குது, பாமக இருக்குது. அப்புறம் என்ன பிரச்சனை? இப்படியே கொண்டு போனால் டிஎம்கே தனிமைப்பட்டு இருக்குது. பிஜேபிக்கு ஏதாவது திராவிட கட்சி இல்லாமல் போகணும், அவ்வளோதானே. நீ ஒழுங்காக பண்ணனா திராவிட கட்சி திமுக இல்லாமல் போகும், ஒழுங்காக ஒர்க் பண்ணால். ஆனால் திமுகன்றது அவ்வளோ சீக்கிரம் அழியக்கூடிய இயக்கம் இல்லை. கிளை பரப்பி வேர் சேர்ந்து பக்கத்து வீட்டுக்கும் சேர்ந்து போய்க்குது. இந்த அரச மரம் பார்த்தா அங்கே இருக்கும், பரவாயில்ல நல்லா இருக்குது, நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற வேர் இருக்கும். அந்த மாதிரி வேர் பரப்பி இருக்கின்ற இயக்கம் திமுக. என்ன தலைவர்கள் இந்த நேரத்துக்கு இல்லை, அதான் பிரச்சனை. நல்ல தலைவர்கள் அங்கே இல்லை. இருக்கிற என்ன பண்ணுவார், அது என்பது நீங்கள் அவ்வாறு நினைத்தால் நாங்களும் பண்ண வேண்டியிருக்கும். இவ்வளோ தான் சட்டசபையில் அவருடைய பேச்சு. பாதி நேரம் உட்காந்து மோட்டோ வேலையை பார்த்துன்னு இருக்கிறாரு, மீதி நேரம் நம்ம எதுக்கு இங்கே உட்காந்துக்கிறோம், அந்த நேரத்துக்கு எதாவது போய் சினிமா பார்க்கலாம், போர் அடிக்குதே அப்படின்னு போயிடுறாரு. இருக்கிறது இல்லையா?
ஏங்க நீ என்ன நான் கிண்டல் பண்ண, பனையூர் பண்ணையாருன்ன, ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாலிடிக்ஸ் என்னென்னமோ பண்ணேன். அந்த ஆள் 10 மணிக்கு வந்துட்டு சாப்பிட போனாலும் அங்கே உட்காந்து உள்ளே உட்காந்து டிவி பார்த்துன்னு இருக்கிறாராம். அங்கே நிகழ்ச்சியை சட்டசபை நிகழ்ச்சி 5 மணி 7 மணி 8 மணி சபை நிகழ்ச்சி முடிஞ்சு போகிறாரு. மற்ற நாள்லேயும் வர்றாரு போகிறாரு. நீங்கள் மற்ற நாள்லேயும் வந்ததில்லை, சட்டசபை நடக்கிற நேரத்துலையும் வரமாட்டேங்கிறீங்க. என்ன மானிய கோரிக்கை? 35 மானிய கோரிக்கை ஒரு 20 நாளுக்குள்ளே நடக்குது. அதில் கூட கவனிக்க முடியலன்னா நீங்கள் எங்கே ட்ரைனிங் ஆவீங்க? உங்களுக்கு புதுசாக வந்த திமுக இது தாவேக அமைச்சர்கள் உங்களோட நல்லா பேசுகிறாங்களே. ஆமாம். எம்எல்ஏக்கள் நல்லா பேசுகிறாங்களே. அட கீர்த்தனாவை அவ்வளோ கிண்டல் பண்ணீங்களே, பாயிண்ட்டாக அடிக்கிறாங்களா? பதில் சொல்ல முடிஞ்சது அவங்களால? ஆனால் உங்களுக்கு எதிர்க்கட்சி தலைவர், உங்களுக்கு அரசு அதிகாரிகள் பழக்கம் இருக்கும், திமுகவில் இருப்பாங்க, பலரும் இருப்பாங்க. ஏன் ஒரு சௌமியா மாதிரி, அவங்க கூட வேணாம், ஒரு கணேஷ் மாதிரி தகவல் திரட்டி உங்களால் எப்படி ஏன் கோர்வையாக பேச வரல உங்களுக்கு? கணேஷ் ஸ்கோர் பண்ணிக்கிட்டே இருக்காரா இல்லையா? ரிலீஃப் பண்ணிட்டே இருக்காரு, சூப்பராக பேசிகிட்டு இருக்காரு. சௌமியா அன்புமணி பண்ணுறாங்களா இல்லையா? அப்போ அந்த மாதிரி தகவல் திரட்டி ஏன் உங்களால் பேச முடியல? உங்கள் பார்வையெல்லாம் வம்பு இழுக்கிறது இதில் தானே போகுது. இல்லை எத்தனை இதில் கலந்துக்கிறீங்க? KN நேரு இறங்கி அடிக்கிறாருங்க, பட்டார்னு அடிக்கிறார். அதனால தான் நான் சொன்னேன், KN நேருவை எதிர்கட்சி தலைவர் ஆகிட்டு இவர் துணைத் தலைவர் ஆகி ட்ரைனிங் கொடுத்துருக்கலாம். KN நேரு இறங்கி சொல்கிறாருங்க, ஏங்க என்னங்க நீங்கள் கவிஞராக இருக்கிறதுக்காக ஒவ்வொரு வார்த்தையும் 2 தடவை சொன்னீங்கன்னா ஏங்க காது புண்ணாவலையாங்க? ஏன் இப்போவே இத்தனை மணி ஆகுது? இந்த மாதிரிலாம் நான் ஏற்கனவே வெறுப்பேற்றிக்கிறேன். ஞாபகம் இருக்குதா? அந்த கல்வி உயர்கல்வி அமைச்சர், இன்றைய தினம் நாம் பார்த்தோம் என்றால் காங்கிரஸ் பேரியங்க தப்போ சொல்றீங்க. இன்றைய தினம் நாம் பார்த்தோம் என்றால் இன்றைய தினம் இங்க இருக்கின்ற இப்படியே இழுத்தனா, அப்பா மத்தியானம் சோறுக்கு டைம் ஆயிடுச்சுறாங்கப்பா கிளம்புடா அப்படின்னு. இது அவருக்கே காண்ட ஆயிடுச்சா இல்லையா? அந்த அம்மா அப்படியே சிரிச்சுடுக்குது. யாரு? கனிமொழி. மன்மத வணக்கம் யாரு? அவரு அசால்ட்டாக அடிப்பார், அவரு அடிக்கிறாரு. இன்னொரு பக்கம் வேற ஏதோ ஒரு கேள்வி கேட்குறேன், ஏங்க என்னங்க இதுக்கெல்லாம் போய் இந்த மாதிரிலாம் விட்டு தள்ளுங்க, இது பண்ண பட்டுன்னு பதில் வருது. இதுதான் அனுபவம். அவரை போய் துணைத் தலைவர் இவர் எஞ்சி பேசுறதே படிச்சுன்னுக்கிறார். இவர் இது தெரியுதா? தலைவர்கள் உருவாக்கப்படுவதில்லை, அவர்கள் உருவாகிறார்கள். அவர்கள் சந்திக்கிற பிரச்சனை அதில் மூலிமா தான் தானாக ரைஸ் ஆவாங்க. ஒருத்தரை கொண்டு வந்து பிறப்பாலேயே அதாலே கொண்டு வந்து வச்சு அவரை தலைவரை ஆக்க முடியாதுன்றதுக்கு அவங்க அப்பாவே உதாரணம், இப்போ இவர் உதாரணம். அதுதான் பிரச்சனை. எதிர்க்கட்சி தலைவரை வாய்ப்பு, மாநில துணை முதல்வராக வாய்ப்பு கிடைத்த பொழுது எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கலாம், ஆனால் அப்பவும் வேஸ்ட் பண்ணார். அதற்கு பிறகு அவருடைய அரசியல் அனுபவத்தில் எவ்வளோ பண்ணியிருக்கலாம். இந்த பீரியடில் நல்ல டூர் போயிருக்கலாம். தமிழ்நாட்டுடைய ஒவ்வொரு புவியியல் விஷயங்களையும் அவர் அறிஞ்சு தெரிஞ்சு பண்ணியிருக்கலாம். ஒவ்வொரு மாவட்டத்தில் உள்ள மக்கள் பிரச்சனைகளையும் இப்படியே எப்படிங்க எடப்பாடிக்கு பேச வருது, இந்த மாவட்டத்தில் இந்த பிரச்சனை, இந்த மாவட்டத்தில் பிரச்சனைன்னு. ஏன் டெல்டா மினிஸ்டர்ஸ் பேசுகிறாங்க, இல்லை தங்கம் தென்னரசு பேசுகிறாரு, எப்படி பேச வருது? அதில் அவர்களுடைய இது இருக்கும். இப்போ நேற்று பரந்தூர் பற்றி தங்கம் தென்னரசு பேசின பல விஷயங்கள் கரெக்டு. ஆனால் நீங்கள் ரெட்டேபிஸ்ட் மாதிரி பார்க்குறீங்க. உழவர்களுடைய விவசாயத்துடைய நீர்நிலையுடைய தமிழக நீர்நிலை ப்ளஸ்ஸு சென்னையுடைய வெள்ள பாதிப்பு இதெல்லாம் இணைச்சி வச்சு தான் பார்த்து பேசணும். அப்போ ஒரு திறமை வாய்ந்த ஒருத்தர் ஒரு சைடு மட்டும் பேசுறதுக்கு காரணம் அதற்கு பின்னால் முன்னால் சுற்றி பல விஷயங்கள் இருக்கிறதுனால அவர் இதாகுது. ஆனால் சப்ஜெக்டு ஒரு பார்ட்டு கரெக்டு தானே. வர வேண்டிய அந்த இது பெரிய ஏரோப்ளேன்கள், நமக்கு கிடைக்க வேண்டிய வசதிகள், அதை விட்டு கிடைக்கிற விஷயம் $1.5 டிரில்லியன் அதுன்னு. இன்றைக்கி அமைச்சர் நேற்று ஏதோ பேசுகிறார், அந்த இவர் தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் குமார், ஏஐலே எடுத்துரும் $1.5 டிரில்லியன் $1.5 டிரில்லியன் ஏஐ எடுத்து கொடு அப்படின்னோன்னா எடுத்து கொடுத்துரும் போல. எப்பா எத்தனை பேரடா நான் தாங்கும் இந்த சட்டசபைன்னு தெரியல. சபாநாயகர் ரியாக்ஷன் தான் அங்கே. அவர் கண்ணு அவர் ஏற்கனவே ரவுண்டாக இருக்கும், இன்னும் அப்படி இப்படி வெளியே வந்துடுது. அப்பப்போ அவர் ஃபுல்லாகவே நீங்கள் பாருங்கள் இந்த சைடு தான் அடக்கிட்டு இருக்கார். ஏன்னா இந்த சைடு இப்போ ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சு அவருக்கு சிக்கல். ஒரு கட்டத்தில் காரியா நீனே சபாநாயகர்ன்றாங்க அந்த டீம் சொல்லும். எது திமுக டீம் அதே அப்படியே சொல்லும். நான் அவர் ஒருத்தர் ஓடான்ட்டார் கிட்ட வந்து, இங்கே பாரு அவங்கெல்லாம் பாரு அப்படின்ட்டு போகுது. யார்? அதுக்கெல்லாம் அனுமதியே கிடையாதுங்க. ஒரு ஏதாவது கோரிக்கைக்காக வந்து சொல்லலாம் சபாநாயகர்கிட்ட. ஆனால் அங்கேருந்து இங்கே வந்து
சொல்கிறேன். பூண்டி கலைவாணன். சரி சார், பேரிடர் மீட்பு நிவாரண குழுவுக்கு மண்டல வாரியாக அமைச்சர்களை வந்து நியமனம் பண்ணியிருக்காரு விஜய் அவர்கள். மழை காலம் நெருங்கிட்டு இருக்கு இந்த சுச்சுவேஷனில் கரெக்டான அமைச்சர்கள் தான் போட்டிருக்காரா எப்படி? ஏங்க வெளியில் இருந்துவிட்டு காரைக்குடி எம்எல்ஏ பிரபு இந்த மாதிரி வெளியில் இருந்தவங்களாம் கொண்டு வந்து சென்னையில் இதை பார்த்துன்னு போட்டிருக்காரு. அது எப்படி சரியாக இருக்குன்னு எனக்கு தெரியல. சென்னையை பற்றி உங்களுக்கு பேரிடர் மீட்பு துறை வந்து செங்கோட்டையன், அவர் அதுக்கு ஹெட்டாக இருக்கணும். ஆனால் பொதுப்பணித்துறை அமைச்சரை கொண்டு போய் ஹெட்டாக போட்டிருக்காங்க. சரி, சென்னை எம்எல்ஏ. அப்போ மற்ற எம்எல்ஏக்களில் சென்னையில் இருக்கிற அமைச்சர் இருக்காங்கல்ல, ராஜ்மோகன் இருக்கார் எழும்பூர் தொகுதி, மரிய வில்சன் ஆர்கே நகர் தொகுதி இருக்கார், இந்த இவர் குமார் வேளச்சேரி, சரத்குமார் இருக்கார். இந்த மாதிரி ஆட்கள்லாம் போட்டால் தானே சென்னை மக்கள். மெயினால விட்டீங்களே யார்? ஆனந்த். அவர் இருக்கிறார் எங்கள் தொகுதி எம்எல்ஏங்க அவர். இங்கே தண்ணி அதிகமாக வரும் டி நகரில். அப்போ வலசரவாக்கம், டி நகர், இதுக்கெல்லாம் அந்த மாதிரி போட்டால் தானுங்க தொகுதி எம்எல்ஏட்டே இது பண்ண முடியும், அவங்களும் கன்சிடர் பண்ண முடியும். கேட்டால் அவர்கள் தொகுதி என்கிற எம்எல்ஏ என்கிற முறையில் கூடுதல் பொறுப்பாக கவனித்துக் கொள்வார்னு ஒரு பதில் கூட நாளைக்கு சொல்லுவாங்க. இன்னொரு விஷயம் சொல்லிடுறேன், இதுக்கு முன்னாடி போட்டிருங்க. நேற்று ஆடலி பற்றி பேசணும்ல, இன்றைக்கி ஒரு செய்தி நம்ம நண்பர் ஒருத்தர் குரூப்லேயே எடுத்து போட்டு என்னை மென்ஷன் பண்ணி போட்டிருக்காரு. அதிகாரிகளிடம் இருக்கும் ஓட்டுநர்களை திரும்ப கேட்குறாங்க. அந்த இது இருக்குல்ல, ஆயுதப்படையிலேருந்து தான் போவாங்க ஆடலி, இவங்கெல்லாம் ஸ்டேஷன்லேருந்து சில பேர் போவாங்க. பெரும்பாலும் ஆயுதப்படையிலேருந்து ஓடி போட்டு ஸ்டேஷன் ஒர்க் பண்ணுவாங்க. அவங்க இப்படி போயிடுவாங்க, இப்படி வந்து இப்படி போயிடுவாங்க. அவங்கள எல்லாத்தையும் திரும்ப வர சொல்லி ஆயுதப்படையுடைய அதுக்கு டெப்டி கமிஷனர் இருப்பாங்க, அவர் ராதாகிருஷ்ணன், அவர் லெட்டர் எழுதியிருக்காருன்றாங்க. இன்னும் ஆடலியாகவும் ஒர்க் பண்ணுவாங்க, டிரைவர்ன்ற பொருள் ஏதோ ஒன்று. இது வந்து எங்கே வந்துச்சு, இல்லை கேட்டு போட்டாங்களா, என்ன போட்டாங்க ஒன்றும் தெரில. ஏதோ நடக்குதுன்னு நினைக்கிறேன். நல்லது நடந்தால் சரி. நம்ம வாசகர்கள் கூட முடிந்தால் எந்தெந்த காவல் அதிகாரி எத்தனை ஆடலி வச்சுக்கிறாங்கன்னு கூட சொல்லுங்கள். ஐஏஎஸ்களும் அப்படி தான். நல்ல விஷயம், உடனே வரவேற்கத்தக்கது. பார்ப்போம். சரி சார், இது ஆதவர்ஜன் அவர்கள் பேசும்போது இந்த 8 வழிச்சாலை பிரச்சனை வந்துச்சு. அப்போ வந்து திமுக எதிர்கட்சியாக இருக்கும்போது போராட்டம் பண்ணாங்க, அகென்ஸ்டாக இருந்தாங்க. பிளான் போட்டதே நான் தான், அந்த பிளானில் இருந்தேன் அப்படின்லாம் சொல்லார். அதுக்கப்புறம் ஆளுங்கட்சியாக வந்ததுக்கப்புறம் நான் அந்த துறை அமைச்சரே வந்து என்ன சொல்கிறாரு, நாங்கள் அதற்கு எதிரானவங்க இல்லையே அப்படின்ட்டு டபுள் ஸ்டாண்டர்டில் திமுக பேசுது. எப்படி இதுன்னா பள்ளி கல்வித்துறையில் நானே லஞ்சம் கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி சில பேர் பேசாமல் இருக்குது நல்லது. சிம்பிளாக முடிச்சிட்டு வேற என்ன பண்ணுறது. சூப்பர் சார், ரொம்ப அழகாக உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணீங்க. மீண்டும் ஒரு நேர்காணல் சந்திப்போம். நன்றி சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். மேலும் இந்த மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்க மைக்கம் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. மைக்கம் என்டர்டைன்மெண்ட் சேனலுக்கு உங்கள் ஆதரவு கொடுத்துட்டு வாங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.